இப்ப உதாரணம் என்ன சொன்ன, பசு சொன்ன அந்த சாதி கணத்துல அவரே பசு தான் எடுத்திருக்காரு. சாதி கணத்துல இப்ப சூத்திரத்துல வந்து சாதகான்னு இருக்கு அங்க, அதாவது சாதிகன பண்டித இப்ப என்ன பண்றாரு, நிபாத்தம்னு ஒரு சம்ஞா வைக்கிறார். யாருக்கு நிபாத்தம்னு பேர் வைக்கிறாருன்னா சாதிகன பண்டிதமான சப்தங்களுக்கு நிபாத்தம்னு பேர். சாதிகன பண்டிதமா மட்டும் இருந்தா போறாது, அத்ரவிய வாச்சகமாகவும் இருக்கணும். அது நமக்கு எப்படி இந்த பூபாதிகோ தாத்தவகால வாதிகன பண்டிதமாகவும் இருக்கணும், கிரியாவாச்சியாகவும் இருக்கணும்னு அங்க சொன்னாரோ அதே மாதிரி இங்கேயும் இந்த சாதிகன பண்டிதமாகவும் இருக்கணும், அத்ரவிய வாச்சகமாகவும் இருக்கணும் அப்படின்னார். இப்ப அந்த கணத்துல சா இருக்கு, சாக்கு உம்முன்னு அர்த்தம் இல்லையா, சமுச்சயம் அர்த்தம், சாக்கு சமுச்சய அர்த்தம். சமுச்சயம் அப்படின்றது வந்து திரவியம் கிடையாது. சமுச்சயம்ன்றது உம்முன்ற மாதிரி ரெண்டுத்தையும் ஒன்னா சேர்க்கறதுக்காக ராமஸ்ட கிருஷ்ணஸ்ட அப்படின்றோம், ராமனும் கிருஷ்ணனுன்றோம். அந்த உம்முன்ற ஒரு அர்த்தம் இருக்கு பாருங்க, அந்த ராமன்ற அர்த்தம் திரவியம் தான், அந்த கிருஷ்ணன்றது திரவியம் தான். ஆனா ராமனும் கிருஷ்ணனும் அவ சேர்க்கறதுக்காக சமுச்சயம் அம்சம் இருக்கு, அது வந்து திரவியம் கிடையாது, அது வந்து அத்ரவியம். அதை சொல்லக்கூடியது என்ன, அவ ரெண்டு பேருடைய சமுச்சயம், அவ ரெண்டு பேருடைய சம்யோகம்னு வச்சுக்கோங்களேன். சொல்றேன் இங்க என்ன திரவியம் சொல்றாரு பின்னாடி சொல்றேன், முதல்ல இதை சொல்லிட்டு சொல்லிடுறேன். அப்ப என்ன எடுத்து சா இருக்கு, சாவனுடைய அர்த்தம் அந்த சமுச்சயமா, அந்த சா என்னவா இருக்கு, சாதிகன பண்டிதமாகவும் இருக்கு, சமுச்சய வாசகம், சமுச்சயம் நாம அத்ரவியம், அப்ப அத்ரவிய வாசகமாகவும் இருக்கு. ஏன் வந்து சாவுக்கு என்ன பேர் கிடைச்சிருக்கு, நிபாத்தான்னு பேர் கிடைச்சிருக்கு. இந்த இடத்துல என்ன சொன்னோம்னா திரவியம்னா என்ன, லிங்க சங்கியா காரகாத்யன்வயித்வம், அது திரவியத்துடைய லட்சணம். ஒரு திரவியம்னா லிங்கம், ஒரு லிங்கம் சேர்ற மாதிரி இருக்கணும். சங்கியா, ஒரு சங்கியானா என்னது, ஒரு எண்ணு, அது சேர்ற மாதிரி இருக்கணும், ஒரு எண்ணிக்கையை சேர்ற மாதிரி இருக்கணும். காரகம் சேர்ற மாதிரி இருக்கும், லிங்க சங்கிய காரகாதி அன்வயித்வம். காரகம்னா கர்த்திரு காரகம். இப்ப நீங்க உம்முன்னு சொன்னா அந்த உம்முல வந்து சான்னு சொல்றோம், அந்த உம்முன்றோம், உம்முல வந்து ஒரு சங்கியா உண்டா, இல்ல, ஒரு உம்மு ரெண்டு உம்முன்னு சொல்ல முடியாது. அப்புறம் அதுல லிங்கமும் கிடையாது. அந்த நான் வந்து அர்த்தத்தை பேசிட்டு இருக்கேன். தமிழ்ல வந்து சம்ஸ்கிருதத்துல சாவனுடைய அர்த்தம் சமுச்சயம்னு சொல்றோம், சம்ஸ்கிருதத்துல. தமிழ்ல சாவனுடைய அர்த்தம் உம்மு உம்முன்னு. அதுக்கு சரியான வார்த்தை ஏதாவது இலக்கணத்துல இருக்கலாம், நாம எப்படி சமுச்சயான்னு சொல்றோமோ அது மாதிரி அவளுக்கு இலக்கணத்துல ஏதாவது இருக்கலாம். தெரியுமா உங்களுக்கு? உண்மை தொகையாது, தொகைன்றது பிரத்யேகத்தை சொல்றது இல்லையா, அந்த அதனுடைய பொருள் என்ன, அது உண்மை தொகைன்றீங்களா, அதனுடைய பொருள் சேர்ந்து சொல்றோம் இல்லையா. சரி, இப்ப அந்த அந்த சேர்க்கை இருக்கு பாருங்க. இப்ப அது நான் உம்முன்னு சொல்லும் பொழுது அதுக்கு வந்து லிங்கம் கிடையாது, சங்கியா கிடையாது, காரகமும் கிடையாது, உண்மை இருக்கிறது அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஏவம்சா அதுக்கு அந்த சாவுக்கு நிபாத சம்ஞா வந்துட்டு முடிஞ்சு போச்சு. இங்கேயே இன்னொரு கேள்வி என்ன கேட்டா, அந்த உம்முக்கு நான் வேற ஒரு வார்த்தை சொல்றேன்னா சமுச்சயான்னு சொல்றேன். இப்ப நீங்க சமுச்சயான்னு சொல்லும் பொழுது அந்த சமுச்சய சப்தத்துக்கு ஒரு லிங்கம் இருக்கு, புல்லிங்கா. அது சமுச்சயா என்பது ஏகவச்சனம், ஏகத்துவம் தெரியுது. அங்க காரகமும் இருக்கு, சமுச்சயா அஸ்தி, ராமஸ்ய கிருஷ்ணஸ்ய ச சமுச்சயா அஸ்தி, ராமஸ்ய கிருஷ்ணஸ்ய ச சமுச்சயம் பஷ்ய அப்படின்ற, ராமஸ்ய லக்ஷ்மணஸ்ய ச சமுச்சயம் பஷ்ய ஏதோ சொல்றார். இந்த இடங்கள் அது காரகமாகவும் இருக்க. நாம இப்ப சான்றது சப்தம், அந்த உம்முன்றது அர்த்தம். அந்த அர்த்தத்துல என்ன இல்லைன்னு சொன்னோம், லிங்கம் சங்கியா காரகத்தோடு சேரக்கூடிய ஒரு தன்மை அதுல இல்லைன்னு சொன்னோம், அதுதான் அத்ரவியம். திரவியம்னா லிங்க சங்கியா காரகாத் அன்வயித்வம் இருந்ததுன்னா அது திரவியம், லிங்க சங்கியா காரகாத் அனன்வயித்வம் இருந்ததுன்னா அது அத்ரவியம். ஏன் நம்ம இந்த சூத்திர பிரகாரம் நாம பாக்கியம் வந்து இதர சாஸ்திரத்துல வந்து தர்காதி சாஸ்திரங்கள திரவியத்துக்கு என்ன லட்சணம் சொல்றா அப்படின்னு நம்ம போக வேண்டாம் இல்லையா. இங்க லிங்க சங்கியாதி காரகாதி அனன்வயித்வம் இருக்கு சாவனால சொல்லும்போது. இதே சமுச்சயான்னு ஒரு சப்தம் இருக்கு இல்லையா, சாவ இடத்துல சமுச்சயா சப்தம் போடுங்க. சமுச்சய சப்தத்தினால சொல்லும் பொழுது அங்க லிங்கம் இருக்கு, சங்கியா இருக்கு, காரகம்லாம் இருக்கு. அப்ப அந்த பதார்த்தத்தை அந்த பதார்த்தத்தை நீங்க அத்ரவியம்னு எப்படி நீங்க சொன்னீங்க அப்படின்னு கேள்வி வரும்போது, இப்ப நான் வந்து சான்ற சப்தத்தினால சொல்லும் பொழுது அதுல லிங்க சங்கியா காரகங்கள்லாம் இல்லை. நீங்க சமுச்சயா போன்ற வேற வேற சப்தங்கள்ல சொல்லும் பொழுது அதுல லிங்க சங்கியா காரகங்கள்லாம் சேராம இருக்கலாம்.
ஆனா சகாரத்தினால சொல்லும்போது அதுல லிங்க சங்கியா காரகங்கள்லாம் இல்லை. இது எப்படின்னா அதுதான் சப்தத்தினுடைய சுபாவம். சப்தத்தினுடைய சுபாவம்னா சில சப்தங்களை சொல்லும்போது நமக்கு அந்த லிங்கம் சங்கியா காரகம்லாம் இருக்கிற மாதிரியான ஒரு பிரதீதி வருது, நமக்கு அப்படி தோன்றது. இதுவே சாவனால சொல்லும் பொழுது அதுல லிங்க சங்கியா காரகங்கள்லாம் இல்லாத மாதிரி அர்த்தம் என்னவோ ஒண்ணுதான், ஒரே அர்த்தத்தை சா சொல்றது, அதே அர்த்தத்தை சமுச்சயான்னு சொல்றது. சமுச்சயத்தினால சொல்லும்போது நமக்கு பிரதீதி லிங்க சங்கியா காரகங்கள் இது மாதிரி வரும். சப்தத்தினுடைய சுபாவம் பல இடங்கள்ல உண்டு. சம்பந்தப்படாம ஒரு இடம் சொல்றோம் பாருங்களேன். இப்ப வந்து பச்சத்தி சொல்றோம், பச்சத்தி. அது மாதிரி பாக்கா ரெண்டு எடுத்துக்கோங்க. இந்த பச்சத்தியில பச்சு இருக்கா இல்லையா, அந்த பச்சுக்கு என்ன மீனிங் சொல்லுவீங்க நீங்க? சமையல், சமைத்தல். பாக்காக்கு என்ன மீனிங்? சமையல். பச்சுக்கும் சமையல் தான் அர்த்தம். சமைப்பது அதே நீங்க சின்ன ஆட் பண்ணதுக்கு அப்புறம் அதே இது பாருங்க, நம்ம சொல்லி பழகிறதுனால நமக்கு அப்படி வாஸ்தவமா பார்த்தா சமையல்னு சொன்னாலும் சமைத்தல்னு சொன்னாலும் ஒண்ணுதான். சமையல்னு சமையல் ஆயின்றிருக்குன்றீங்க, சமைத்தல் ஆயின்றிருக்குன்றீங்க, ரெண்டும் ஒண்ணுதான். அந்த இது வந்து இந்த சமைத்தல் அப்படின்னும் போது இந்த தாத்துவனுடைய அர்த்தம் மாதிரி சொல்லி பழகிட்டோம். இது இந்த மூல வர்பரூட்டுண்டால மூல தாத்துவனுடைய அர்த்தம் மாதிரி சொல்லி பழகினதுனால அதுக்கு லோகத்துல பிரயோகம் இல்லை அப்படின்ற மாதிரி. சமையல் அப்படின்னா கிருதந்த மாதிரி இருக்கு. அதாவது பாகஹாவனுடைய ஸ்தானத்துல சமையல் இருக்கு, பச்சனுடைய ஸ்தானத்துல சமைத்தல் இருக்கு. அதனால இந்த பச்சை எப்படி நாம லோகத்துல தனியா பிரயோகம் சம்ஸ்கிருத லோகத்துல எப்படி பிரயோகம் பண்றது இல்லையோ அது மாதிரி சமைத்தல் அப்படின்றது அதாவது இந்த வாக்கியாதிகள்ல பிரயோகம் பண்றது இல்ல. சமையல்ன்றத வந்து பரிநிஷ்டிதமா இருக்குது. இதை அப்படியே வச்சுக்கோங்க. இங்க பாருங்க, இப்ப பச்சத்தின்னும் பொழுதும் பச்சு இருக்கு. அந்த பச்சுக்கு அர்த்தம் சொல்லும் போது நாம சமைத்தல்னு அர்த்தம் சொல்ல போறோம். பாக்கஹா அப்படின்ற பொழுது சமைத்தல்னு அர்த்தம் பண்ண போறோம். ஆனா பாருங்க, பாக்கஹான்னும் பொழுது அங்க வந்து ஒரு லிங்கம் இருக்கு, புல்லிங்கம் இருக்கு. அங்க வந்து ஒரு சங்கியா இருக்கு, அது காரகம் பாக்கம், பாக்கம் பஷ்ய அப்படின்றான். அப்ப கர்மத்துவம் இருக்கு. இதுவே பச்சுன்னும் பொழுதும் அதே அர்த்த பிரதீதி தான் இருக்கு. ஆனா அந்த அர்த்தத்துல என்ன இல்ல, லிங்கம் இல்ல, சங்கியா இல்ல, காரணம். அசத்வபூதோ பாவஸ்ச திங்பதை ரவிதீயதே அப்படின்றார். அவங்க வரலையா? வாக்கியபதி வாக்கிய விஷயம் தான் அதெல்லாம். அசத்வபூதோ பாவஸ்ச திங்பதைஹி அபிதீயதே. திங்கந்த அசத்வபூதः भावश्च तिंग पदैहि अभिधीयते. இப்ப பாக்கம் கரோதி அப்படின்னு சொல்றோம். தேவதத்தா பாக்கம் கரோதி, தேவதத்தா பச்சதி. மீனிங் ஒண்டி எடுத்துட்டா ரெண்டும் ஒண்ணுதான். தேவதத்தா பாக்கம் கரோதி, தேவதத்தா பச்சதி. ஆனா தேவதத்தா பாக்கம் கரோதி இல்ல, இந்த பாக்கம்னும் பொழுது அந்த சமையல் தனி திரவியம் மாறி வருது. அதான் சொன்னார். இப்ப இங்க பச்சத்தியில என்ன 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 வித்தியாசம்? பச்சத்திக்கும் பாக்க இங்க வந்து கிருத் பிரத்தியம் இருக்கு, அந்த கிருத் பிரத்தியம் இல்ல. அங்க திங் பச்சத்தியில திங் பிரத்தியம் இருக்கு, பாக்கால கிருத் பிரத்தியம் இருக்கு. என்ன இடத்துல பாக்கா கஞ்சுன்னு ஒரு கிருத் பிரத்தியம் இருக்கு. அது சொல்றா கிருத் அபிகிதா பாவஹா திரவ்யவத் பிரகாசத்தே. கிருத் ஒரு கிருத் ஒரே பாவஹானா வியாபாரம், கிரியாவுக்கு பேரு. பாவஹானா கிரியா, ஒரே கிரியா தான். ஆனா அந்த கிரியைய கிருத்து பிரத்தியம் சொல்லும் பொழுது அந்த கிரியை நமக்கு எது மாதிரி தெரிகிறதுன்னா ஒரு திரவியம் மாதிரி தெரிகிறதான். வஸ்துதா கிரியை வந்து என்னைக்குமே திரவியமா ஆகாது. திரவிய குண கர்மன்றார். கர்மா தான் கிரியை. அப்ப கிரியா வேற, திரவியம் வேற. என்னது? திரவிய குண கர்ம சாமானிய விசேஷ சமவாய அபாவான்றது திரவியத்தை முதல்ல சொன்னார தர்க்கசங்கரத்துல. இந்த குணமானது எங்க இருக்கும்? இந்த திரவியத்துல இருக்கும். கர்மாவானது எங்க இருக்கும்? இந்த திரவியத்துல இருக்கும். திரவிய குண கர்ம சாமானியம் எங்க இருக்குன்னா பல திரவியங்கள்ல இருக்கும். சாமானியம் விசேஷ அது நித்திய திரவியங்கள்ல இருக்கும். சமவாய, சமவாய என்னது? இந்த திரவியத்துக்கும் இந்த குணத்துக்கும் உள்ள சம்பந்தம், இந்த திரவியத்துக்கும் இந்த கிரியைக்கும் உள்ள சம்பந்தம்.
எவ்வளவு அழகா அடிக்கிறார். இந்த திரவியத்துக்கும் இந்த சாமானியத்துக்கும் உள்ள சம்பந்தம், இந்த திரவியத்துக்கும் இந்த விசேஷத்துக்கும் உள்ள சம்பந்தம், அதான் 4 விதமான சமவாயம். 5வது போட்டாரு இல்லையா? ஜாதி வியக்தியோகோ சமவாயா, குணகுணினோகோ சமவாயா. முதல்ல வந்து குணகுணினோகோ, இது வந்து திரவிய குணமா, இது குணி, இது குணம். குணகுணினோகோ சமவாயா. இந்த கர்மா கிரியான்னு பேரா, கர்மானாலும் கிரியானு கிரியா கிரியாவத்தோகோ சமவாயா. இது சாமானியம். சாமானிய இது சாமானியம் தானே. இது வந்து சாமானியம்னா ஜாதி, சாமானியம்னா ஜாதி. ஜாதி வியக்தியோகோ சமவாயம். இது ஜாதியின் போது சாமானியத்தை வார்த்தையை மாற்றிக்கொண்டார். சாமானியன்றது சாமானியம் ஜாதி. சாமானியம் ஜாத்தினா இது வியக்தின்னு ஆயிடுச்சா, திரவியம் வியக்தியா. அப்ப ஜாதி வியக்தியோகோ சமவாயம். இது விசேஷமா நித்திய திரவிய விசேஷயோகோ சமவாயம். 6வது சமவாயான்னு போட்டார். திரவிய குண கர்ம சாமானிய, திரவிய குண கர்ம சாமானிய விசேஷ சமவாயம். 6வது சமவாயம். அபாவகான் போது இவ அத்தனை பேரும் அதுல பிரதியோகியா இருக்கலாம். திரவியாபாவா, குணாபாவா, கர்மாபாவா, சாமானியாபாவா, விசேஷாபாவா, சமவாயா அபாவத்தை லாஸ்ட். இந்த எல்லாத்துக்கும் வந்து ஆசிரியமா இருக்கிறது தான் திரவியம். அப்படிதான் நாம அந்த சாஸ்திரத்துல இங்க நீங்க பார்க்கும்போது அதுவும் ஒத்து வரும். இந்த சமுச்சயா அப்படின்றது அது வந்து அர்த்தமும் ஒத்து வரும் உங்களுக்கு. ஆனா இவர் இங்க சொல்லும் பொழுது நம்ம சாஸ்திர ரீதியா இங்க பார்க்கும்போது லிங்க சங்கியா காரகங்கள்லாம் அன்வைக்கிற மாதிரி இருக்கிறது என்ன அப்படின்னா அது வந்து அத்ரவியம். அன்வைக்கிற மாதிரி இருந்தா திரவியம், அன்வைக்கிற மாதிரி இல்லாம இருந்தா அது அத்ரவியம். அப்ப நான் பாக்கஹா சொல்லியிருந்தேன்னா இல்லையா, பாக்கஹா பாருங்க, தேவதத்தா பச்சத்தின்னும் பொழுதும் அதே தான். தேவதத்தா பாக்கம் கருவத்தும் இந்த கடைசியில் ரிசல்ட் ஒன்னாதான் இருக்கு. ஆனா பாக்கம் கருவத்தின் போது பாக்கம்ன்ற என்னமோ தனி பதார்த்தம் மாதிரி நமக்கு ஒரு வருது பாருங்க. சமையலை அப்படின்னாலும் சமைக்கிறான் அப்படின்றதுக்கும் சமையலை செய்கிறான் அப்படின்னும் பொழுதும் இந்த சமையல்னும் பொழுது அது ஒரு திரவியம் மாதிரி இருக்கா மாதிரி ஒரு பிரதீதி வருது. இதுதான் சப்தத்தினுடைய ஸ்வபாவம். வஸ்துதா 2 இடத்துலயும் பசுதாத்து தான் இருக்கு. பச்சத்திலும் பசுதாத்து தான், பாக்கஹாலையும் பசுதாத்து தான் இருக்குது. ஆனா அது அப்படிதான்ப்பா வரும். அதுக்கு அதனால பேரை மாத்திருக்காரு. இங்க மேல வரும், நமக்கு வரும்பொழுது இங்க வரும்போது வந்து சாத்திய கிரியா, அது வந்து சித்த கிரியா அப்படின்னு 2 கிரியாவுக்கும் பேர் வச்சுட்டார். இந்த பாக்கஹா இத்தியாதி இடங்கள்ல இருக்கக்கூடிய கிரியாவுக்கு சித்த கிரியான்னு அதுக்கு பேரு. சித்த கிரியானா எப்படி இருக்கும்னார், அதோட இன்னொரு திங்கந்தம் சேர்றதுக்கு அதுக்கு ஒரு சேர்றதுக்கான யோக்கியதா அதுக்கு இருக்கு. பாக்கஹா அப்படின்னா அஸ்தி, பாக்கஹா பவதி, பாக்கஹா பவிஷ்யதி, பாக்கம் குருதே, பாக்கம் பஷ்யதி. இது பச்சத்தின் போது பச்சுன்னு அதுக்கப்புறம் உங்களுக்கு இப்படி இருக்கிறதுனால இது சப்தத்துடைய சுபாவத்துக்காக உதாரணம் கொடுத்தேன். அதனால காதையோ சத்துவையில வந்து அசத்துவம்னா வந்து அத்ரவியம். அது கேட்டுட்டு என்ன பண்ணார், அசத்துவன்ற பதம் தேவையில்லைன்னு கேட்டார். அதுக்கு ஒரு உதாரணம் கொடுத்தார். அதே சாதி கணத்துல பசு அப்படின்னு ஒண்ணு இருக்கு, ஒரு பதம் இருக்கு. பசுவுக்கு வந்து சம்யக்கு அப்படின்னு ஒரு அர்த்தம் பிராத்திபதிகமா எடுத்துக்கோங்க. அதாவது பசுன்ற பதம் வந்து இந்த விசர்க்கம்லாம் இல்லாம பசு மட்டும் எடுத்துக்கலாம். பசுன்னா அதுக்கு வந்து சம்யக்கு அப்படின்னு ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் என்ன அப்படின்னா வந்து பசு ஆடு அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கு. இப்ப சூத்திரத்துல வந்து அசத்வேன்ற பதம் இல்லை அப்படின்னா என்ன அர்த்தமாகும், சாதி கணத்துல இருந்தாலே எல்லாருக்கும் நிபாத சம்ஞா வரும்னு ஆயிடும். அப்படின்னா ஆட சொல்லக்கூடிய பசு சப்தத்துக்கும் நிபாத சம்ஞா வரும், நல்லா அப்படின்ற அர்த்தத்தை சொல்லக்கூடிய பசு சப்தத்துக்கு நிபாத சம்ஞா வந்துடும். வந்தா வரட்டமே அப்படின்னா என்ன ஆயிடும்னா, இப்ப பசு கச்சத்தின்னு சொல்றோமா இல்லையா, சொல்லவே முடியாது நம்மளால. ஏன் சொல்ல முடியாது, அந்த இடத்துல அதுக்கு நிபாத சம்ஞா வந்துருக்குன்னு சொன்னா உடனே அவ்யய சம்ஞா வந்துடும். ஒரு இடத்துல நிபாத சம்ஞா வந்தா உடனே அர்த்த சம்ஞா அவ்யய சம்ஞா வந்துடும். அவ்யய சம்ஞா வந்தா அவ்யயாதாப்சுகான்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய சுப்ரத்திற்கு லோகம் வந்துடும். அப்ப பசுன்னு நீங்க சுபந்தமா சொல்லாம பசுகச்சத்தின்னு தமிழ்ல சொல்ற மாதிரி சொல்லணும். பசும் எந்த விபக்தி பிரத்தியும் வராது. பசும் பஷ்யா அது வந்து அவ்யயம் மாதிரி ஆயிடும். அது அதனால என்ன ஆயிடும் உங்களுக்கு இங்க வந்து என்ன உண்டு. அதே மாதிரி இன்னொரு உதாரணம், குஷ்டம் பசு மன்யத்தே அப்படின்னு ஒரு வேதத்துல ஒண்ணு. அங்க ஏன் பசுன்றது வந்து சம்யக்குன்ற அர்த்தத்துல இருக்கு. அப்ப இந்த பசுன்ற பிராதிபதிகம் சம்யக்கு நன்றாகன்னு ஒரு அர்த்தத்தை கொடுக்கும் பொழுது அந்த நன்றாகன்ற ஒரு பதார்த்தம் இருக்கு பாருங்க. அதாவது சில பதார்த்தம்னாலே நாம உங்களுக்குலாம் பழக்கம் இருக்கும்,
வஸ்துல பதார்த்தம்னா ஏதோ பிண்டீபூதமா ஒரு கண்ணுக்கு தெரியற மாதிரி இருந்தாதான் பதார்த்தம் அப்படின்னு நமக்குள்ள ஒரு பழக்கம் இருந்திருக்கும். ஆனா முதல்ல கண்ணு எல்லா பதார்த்தங்களையும் கண்ணு மூலமா தான் முதல்ல நாம வாங்கிக்கிறோம். அதனால ஆனா அப்படி இல்லை, நமக்கு வந்து புத்தியில விஷயமாகக்கூடிய எல்லாத்துக்கும் பதார்த்தம்னு சொல்லுவோம். பதார்த்தம்ன்ற காரணம் வஸ்துன்ற பேர் இன்னும் நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா பதார்த்தம்னு சொல்லும்போது ஒரு வஸ்து இருக்கு, இதில் நாம எத்தனையோ நினைக்கிறோம், சம்யோகத்தை நினைக்கிறோம், வியோகத்தை நினைக்கிறோம். எல்லா குணங்களும் வந்து நம்ம புத்தியில நம்ம நினைச்சு பாக்குறோமே, இது எல்லாமே புத்தியில விஷயமா இருக்கு. புத்தியில விஷயமாகும் அது வஸ்துத்வேன விஷயமாகுது. அது பதார்த்தம்னா ஒரு படி ஜாஸ்தி போற மாதிரி எனக்கு அர்த்தம்னு சொல்லுங்க, அர்த்தம்னு சொல்லுங்க. இந்த பதார்த்தம்னா என்ன ஆயிடுது, ஒரு பதத்தினுடைய அர்த்தம்ன்ற மாதிரி இருக்கு. நமக்கு நிறைய விஷயங்கள் வந்து வாங்கிப்போமே தவிர அதனுடைய வாச்சகம் என்னன்னே நமக்கு தெரியாது. புரியுதா? பதார்த்தம்னா பதஸ்ய அர்த்தா பதார்த்தம்னா அர்த்தம் தெரியுமே தவிர அதனுடைய பதம் நமக்கு தெரியாது. அப்ப அதை நாம வஸ்துத்வேன வாங்கிக்கிறோமா, கஷ்யஜித்து பதஸ்ய அர்த்தத்வேன வாங்கிக்கிறோமா? எப்படி வாங்கிக்கிறோம்? வஸ்துத்வேன தான் வாங்கி. இப்போ வந்து ஒரு ஸ்வீட் கடைக்கு போறோம்னா, ஏதோ நார்த் இந்தியாவில் ஒரு கடைக்கு போறோம்னா என்னென்னமோ அடிக்கி இருக்கு, அதனுடைய பேரே தெரியாது. ஆனா அந்த பதார்த்தம் அது நல்லா இருக்கு, என்ன முதல்ல சாப்பிட்டுக்கலாம் அதுன்னு சொல்றோமே தவிர அதனால வந்து வஸ்துத்வேனன்னு சொல்ல வரலாம். எதுக்கு வந்துச்சு? அது பசுவுக்காக வந்தேன் நான். பசுன் போது சம்யக்கு அப்படின்ற அர்த்தம் இருக்கா இல்லையா? அந்த சம்யக்குன்ற அர்த்தம் வந்து உங்களுக்கு என்ன இருக்கு, அத்ரவியமா இருக்கு. தத்வாச்சகமாக பசு இருக்கிறதுனால இந்த பசுவுக்கு நிபாத சம்ஞா, நிபாத சம்ஞா வந்து அவ்விய சம்ஞா வருது. அவ்விய சம்ஞா வரவே பசுன்னு போது அங்க என்ன வந்து சூ வந்து போயிடுது. அதனால புஷ்டம் பசு மன்யதே. நீங்க என்ன சந்தேகம் கேளுங்க உங்களுக்கு? புரிஞ்சுட்டா? இப்ப இன்னைக்கு வந்து விராமோபசானம் பார்த்துருந்தோம். சாமீபிக்கே அதிகரணே கன்யன்னு சொன்னோம் இல்லையா? இந்த சாஸ்திரக்காராளுக்குள்ள இவ என்ன பண்ணுவான்னா, சில இடங்கள்ல வந்து வியாபாரம் இருக்கு இல்லையா, அபிதா வியாபாரம், லக்ஷணா வியாபாரம், யஞ்சனா வியாபாரம்லாம் இருக்கு இல்லையா? ஒரு சாஸ்திரக்காரால் சில சாஸ்திரக்காரால் லக்ஷணாவையே அங்கீகாரம் பண்ணிக்க மாட்டான். வையாகரனால் அதுல ஒருத்தர் லக்ஷணாவே கிடையாதுன்றவா வந்து வையாகரனால் மாட்டான். இப்போ உதாரணம் அப்படின்னா கங்காயாம் கோஷாக எப்படி நிர்வாகம்னு வருது இல்லையா? கங்காயாம் கோஷான்னு எல்லாருமே வந்து கங்கா சப்தத்தினுடைய வாஸ்தவமான அர்த்தம், அபிதையா கிடக்கிற அர்த்தம் வந்து அந்த பிரவாகம் ஜலம் தான். ஆனா அந்த ஜலத்தோட தீரம் ஒட்டி இருக்கிறதுனால இந்த இடத்துல வந்து என்ன பண்ணா, சாமீபியம்ன்ற ஒரு சம்பந்தத்தை வச்சுட்டு லக்ஷணா வியாபாரத்தினால அந்த கங்கா பதமானது கங்கை கரை அப்படின்ற மீனிங்க கொடுக்கறது. ஆனா அந்த கரை பர்யந்தம் வஸ்துதா அந்த சப்தத்துக்கு சக்தி கிடையாது. அந்த கங்கா பதத்துக்கு வந்து பிரவாகத்தோட தான் சம்பந்தம், தீரத்தோட சம்பந்தமே கிடையாது அந்த பதத்துக்கு. ஆனா சம்பந்தம் வருது, லோகத்துல வருது. அதுக்காக என்ன பண்ணா தனியா இன்னொரு வியாபாரம் ஏத்துண்டு லக்ஷணியா சொல்றதுன்னு சொன்னால இல்லையா? வையாகரனால் என்ன பண்ணிட்டான்னா, இல்ல அது வந்து லக்ஷணான்னு தனி வியாபாரம் ஒத்துக்க வேண்டான்ட்டான். என்ன பண்றதுன்னா, இந்த ஜலம் சொன்னீங்களா இல்லையா, அதுல என்ன இருக்கு, கங்காத்வம் இருக்கு. ஜலம்னா நம்மாத்துல ஓடுற ஜலம் இல்ல, அந்த குறிப்பிட்ட இடத்துல அந்த ரெண்டு அந்த ரிவர் பெட்ல ஓடக்கூடிய அந்த என்ன சொல்றா தமிழ்ல, படுகையா, என்னது படுகை தானே, படுகை தானே, ஜலம் போற இடத்துல அந்த படுகையில அங்க ஓடுற ஜலத்துக்கு மட்டும் தான் கங்கான்னு பேர் இல்லையா? அந்த குறிப்பிட்ட எதெல்லாம் நம்ம வச்சுட்டு இருக்கோமோ அது மட்டும் தான். வெறும் பிரவாகம் கிடையாது. வெறும் பிரவாகம்னா காவேரி பிரவாகத்துக்கு கூட பேர் வந்துடும். காவேரி பிரவாகத்துக்கு கூட கங்கான்னு பேர் வந்துடும். சரி, அதனால வந்து என்ன பண்றான், அந்த கங்காத்வம் இருக்கா இல்லையா அந்த ஜலம், அதை என்ன பண்றான், பிரயோகம் பண்றவன் அந்த கங்காத்வத்தை தீரத்துல ஆரோபம் பண்ணிடுறான். எதுல சாகித்யம் ஒத்து வரும், ஒத்து வரும். ஆனா என்னன்னா அதுக்கு தனியா அந்தஸ்து கிடையாது. அதாவது அப்பிரசித்த சக்தின்ற மாதிரி அதை கொண்டு வந்துடலான்ட்டு. நீங்க வியாபாரம் சப்த வியாபாரம் கணக்கு பண்ணும்போது அபிதா, லக்ஷணா, யஞ்சனா அப்படின்னு சொல்ல வேண்டாம். அபிதாவையே ரெண்டா பிரிச்சுட்டு இருக்கோம். ஒண்ணு பிரசித்தமான ஒண்ணு, அப்பிரசித்தம். பிரசித்தம் அப்படின்றது வந்து அந்த அபிதா, அப்பிரசித்தம் அப்படின்றது லக்ஷணம். அப்படி வச்சுடலாம் அப்படின்னு வையாகரனுடைய சித்தாந்தம். எப்படி இவன் நிர்வாகம் பண்ணனா, அங்க கங்காத்வம் இருக்கு பாருங்க, கங்காத்வத்தை இவன் என்ன பண்ணானா அந்த தீரத்துல ஆரோபம் பண்ணிட்டு இருக்கான். பிரயோகம் பண்ணும்போது அந்த கரையிலேயே கங்கையினுடைய தன்மை இருக்கிற மாதிரி இவன் வந்து நினைச்சுட்டான். அதான் ஆரோபம்ன்றது. சப்தத்தினுடைய சுபாவம் என்ன, தான் பிரவர்த்திக்கிறதுக்கு நிமித்தம் எங்க இருக்கோ அந்த இடத்துல சப்தம் பிரவர்த்திக்கும்.
இப்ப கங்காத்வம் நிமித்தம் அதை என்ன பண்ணிட்டான், தீரத்துல ஆரோபம் பண்ணவே பிரயோக்தா என்ன பண்ணா, அந்த தீரத்தை பார்த்து கங்கான்னு சொல்ல ஆரம்பிச்சான். இதை ஸ்ரோதா புரிஞ்சுக்கிறது கஷ்டம். பிரயோக்தா எதை வேணா நினைச்சுன்னு எதை வேணா சொல்லலாம். இப்ப இப்ப இதை நினைச்சுட்டு இதோ தோணுச்சு, இதை நினைச்சுட்டு அவன் என்ன பண்ணா, இதை முருகரன்ட்டான். இவன் என்ன வேணா நினைக்கலாம், ஆனா எதிராளி புரிஞ்சுக்கிறான் பாருங்க. அவன் புரிஞ்சுக்கிறதுக்கு என்ன ஒரு அடையாளம் வேணுமா இல்லையா? அவன் எப்படி புரிஞ்சுக்கிறான் அப்படின்னு வரும்பொழுதுதான் நமக்கு முக்கியார்த்த பாதம், அப்புறம் முக்கியார்த்தத்தோட சம்பந்தம், இது எல்லாம் இந்த எல்லா விசாரம் ஸ்ரோத்ரு திருஷ்டியா. பக்திரு திருஷ்டியா இவன் ஏதோ ஒன்று மனசுல வச்சுன்னு பேசலாம் அப்படின்னு நம்ம பிரிச்சுக்கிறோம். சாஸ்திரம் படிக்கும் பொழுது அதுல அவ புத்தகத்துல அநேகமா போட்டிருக்க மாட்டான். ஸ்ரோத்ரு திருஷ்டியாவா பக்திரு திருஷ்டியாவா எல்லாம் சொல்ல மாட்டான். நாம தான் ஓஹோ கேட்கிறவன் ரீதியில இந்த விசாரம் வருது போல இருக்கு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த லட்சணா இருக்கா. சில இடங்கள்ல என்ன பண்ணிட்டான்னா, இந்த லட்சணா இந்த வியாபாரத்தை பத்தியே பேசாம அந்த சப்தத்துக்கே அந்த குறிப்பிட்ட அர்த்தத்தோட சம்பந்தம் இருக்குன்னு பேசிட்டான். இப்ப நான் சொல்ல வேண்டிய இடம் ஒரு இடம் பாருங்க, வேற ஒரு இடம் சொல்லிட்டு இந்த இடம் வரேன். அப்பதான் அந்த சாமீபிக்கை அதிகரணன்றது கொஞ்சம் புரியும்னு நினைக்கிறேன். இப்ப ஷஷ்டி இருக்கு, ஒரு இடத்துல பிராமணஸ்ய கம்பளஹா அப்படின்றார். பிராமணனுக்கு கம்பளம்னா ஒரு பிராமணன் இருக்கான், இன்னொருத்த வேற ஒருத்தன் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். பிராமணஸ்ய கம்பளஹான்னு ஷஷ்டி இருக்கு. இந்த ஷஷ்டிக்கு என்ன அர்த்தம்? சம்பந்தம் அர்த்தம். சம்பந்தம் எப்படிப்பட்ட சம்பந்தம் அப்படின்னா, சம்பந்தம் பலவிதம். சம்பந்தம்ன்றது பலவிதம். எப்படிப்பட்ட சம்பந்தம்? அப்பாவுக்கும் பையனுக்கும் இருக்கிற சம்பந்தம், தலைவனுக்கும் தாசனுக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தம், சுவாமி அதாவது சுவாமிக்கும் பொருளுக்கும் இருக்க சம்பந்தம், சொத்துக்கும் சொத்த உடையவனுக்கும் உள்ள சம்பந்தம், இப்படி சம்பந்தம் பலவிதம். இந்த பிராமணஸ்ய கம்பலஹான் போது அந்த ஷஷ்டி இருக்கா இல்லையா, பிராமண ஸ்யா கம்பலம்ன்றோம். இது ஸ்யாவுடைய அர்த்தம் நாம வாங்கிக்கும் போது என்ன வாங்கிக்கிறோம், எப்படி வாங்கிப்போம்? என்ன சம்பந்தம்? சொத்தாமி பாவம். அதாவது அந்த கம்பளத்தினுடைய சொத்து, கம்பளத்தினுடைய சுவாமி பிராமணன், அவனுடைய சொத்து. ஒருத்தன் சொன்னா இந்த ஷஷ்டிக்கு சாமீபியம் அர்த்தம் வச்சுக்கலாமான்னு ஒரு விசாரம் அனந்திய சூத்திரத்துல என்ன சாமீபியம் அப்படின்னா, அதாவது இவனோடது இல்ல, அது இவன் பக்கத்துல வேற யாரோ ஒருத்தன் போட்டு இருக்கான், அந்த இடத்துல ஷஷ்டி வரலாமான்னு கேட்டார். அப்ப பிராமணஸ்ய கம்பலம்னா நது பிராமணஸ்ய தஸ்ய கம்பலஸ்ய சாட்சாத் சம்பந்தः நாஸ்தி, தஸ்வாமிபாவ ரூபः अतः अथवा इतर रूपो वा सम्बन्धः तत्र नास्ति, परन्तु ब्राह्मणस्य समीपे कम्बलं विद्यते इति कारणात् ब्राह्मणस्य कम्बलம்னு சொல்லலாம்னு கேட்டார். அப்ப அந்த இடத்துல ஷஷ்டிக்கு இப்ப நீங்க எப்படி சொல்லலாம், வேற விதத்துல சொன்னா லட்சணையா சொல்லலாம்னா நாம விசாரம் பண்ணுவோம். அங்க சொன்னா அந்த ஷஷ்டிக்கே சாமீபியம் அர்த்தம்னு வச்சுக்கலாமா? இப்ப எங்காத்து பக்கத்துல இருக்கக்கூடிய, எனக்கும் அதுக்கு சம்பந்தம் இல்ல, எங்காத்து பக்கத்துல இருக்கக்கூடிய கோவில என் கோவில்ன்ற நான் லோகத்துல பிரயோகம் இருக்கு. என்னுடைய கார்டனுக்கு இல்ல எங்களுடைய கார்டனுக்கு வாங்கோ, எங்களுடைய பார்க்குக்கு வாங்கோ அப்படின்ற, நமக்கும் அந்த பார்க்குக்கும் ஒரே ஒரு சாமீபியம் தான். ஆனா லோகத்துல சில இடங்கள் அது மாதிரி பிரயோகம் பண்றாங்க. அங்க நாம லட்சணான்னு சொல்லலாமா? புரியுதா? லட்சணான்னு சொல்லலாம். அதாவது அந்த என்னுடைய உடைய இருக்கு பாருங்க, அந்த உடைய சம்பந்தத்தை சொல்லும். வஸ்துதாக எனக்கும் அந்த பார்க்குக்கும் சம்பந்தம் கிடையாது. ஆனா அந்த ஷஷ்டி விபக்தி இருக்கு பாருங்க, அது லட்சணையா உடையவன் யாரோ உடையவன் யாருமே கிடையாது. இந்த உடையவனா ரெண்டு பேருக்கும் சம்பந்தமே கிடையாது. யாருக்கு? அந்த பார்க்குக்கும் எனக்கும் சம்பந்தமே கிடையாது. எப்படி பிரகிருதத்துல அந்த கங்கான்னு சொல்லக்கூடிய பிரவாகத்துல அந்த கோஷம் இருக்கவே இருக்காதோ, அதே மாதிரி என்னுடையான் போது ராமனுடையான்னு சொல்றோம். இந்த ராமன் சொல்லக்கூடிய ஒரு వ్యక్తిக்கும் அந்த பார்க்குக்கும் எந்த விதமான சம்பந்தம், ஒரே ஒரு சம்பந்தம் என்னன்னா சாமீபிய சம்பந்தம் வேணா சொல்லலாம். அப்ப அந்த ஷஷ்டி சமீபத்துல இருக்கிறதுனால அந்த பார்க்கானது ராமனுடைய சொத்து மாதிரி ஆயிடுச்சு. அது சாமீபிய சம்பந்தத்தை வச்சு அது அப்படியே சக்தியை நேரடியா சொல்றதுன்னு சொன்னா அதுக்கே சக்தி இருக்குன்னு அர்த்தமா. எதுக்கு? சக்தி விபக்திக்கு அந்த அர்த்தத்தை சொல்றதுக்கு சக்தி இருக்குன்னு அர்த்தமா. லட்சணையான்னு சொன்னா அதுக்கு சக்தி கிடையாது, இன்னொரு வியாபாரத்தினால சொல்றதுன்னு சொல்லலாம் இல்லையா? இது அங்க வருது. அங்க என்ன சொல்றாரு கடைசியில ஹலஹா அந்தியம்ன்ற இடத்துல வருது. ஹலஹா அந்தியம், ஹலந்தியம், சாரி ஹஸ்ய அந்தியம், ஹஸ்யலு ஹலுன்றார். இந்த ஹலந்தியம் சூத்திரம் அந்யோன்யாசிரிய தோஷம் பரிகாரம் பண்ணோம். முதல்ல அதை பரிகாரம் பண்றதுக்கு ஒருத்தன் என்ன பண்ணா, நான் ஒரு வியாக்கியானம் பண்றேன்னு நான் ஒருத்தன் எப்படிறாங்க ஹலந்தியம் சூத்திரத்துல ஹஸ்யலு ஹல்லுன்னு நான் சொல்றேன். ஹஸ்யலுன்னா என்னடா அர்த்தம்னா ஹகாரத்துடைய சமீபத்துல இருக்கக்கூடிய லகாரம்னு அர்த்தம்னா.
மாகேஸ்வர சூத்திரம் முழுக்க நீங்க தேடி பாருங்க, ஹகாரத்துக்கு சமீபத்துல எங்க லகாரம் இருக்கு? ஹல் சூத்திரத்துல. ஏன் வந்து ஹஸ்யலு ஹலுன்னு சொன்னாலேயே நீங்க யாரை வாங்கிக்கணும்? லகாரத்தை உண்டி வாங்கிக்கணும். அப்ப என்ன ஆயிடும்? முதல் ஹலந்திய சூத்திரத்துக்கு என்ன அர்த்தம்? அந்தியம் ஹலு அப்படின்னா ஹகாரத்துடைய சமீபத்துல இருக்கிறதும் கடைசியாக இருக்கிறதுமான லகாரத்துக்கு மட்டும் இப்சம்யா. அவன் வேற பிரகாரத்துல அதே விஷயம்தான், அவன் வேற பிரகாரத்துல அவன் வந்து நமக்கு சொல்லி காமிக்கிறான். அப்படின்னா ஹல் சூத்திரத்துக்கு லகாரத்துக்கு மட்டும் இப்சம்யா வரும். இப்படி மேல விசாரம் போடுது. அப்ப வரும்போது சாமீபியம் ஷஷ்டியர்த்தான்னு பேசுறார். அது மாதிரி இங்க என்ன பண்றான்? சாமீபியம் வந்து சப்தமியினுடைய அர்த்தம்னு வச்சுக்கிறான். சாமீபியம் லட்சணைய எந்த இடத்துல பாருங்க, விரம்யத்தே அஸ்மின் இது விராம. இப்ப நாம வந்து ஒரே சமயத்துல 2-3 இடத்த பார்க்கணும். முதல்ல கொஞ்சம் சப்தத்தை பார்க்கணும். அந்த சப்தத்தினால எதை வாங்கிக்கிறோமோ அதை பார்க்கணும். ஒரு இடம் பார்த்துட்டு இல்லாம எந்த இடத்துல பார்க்கலாம்? கரவசாமி ஒரு விஷயம் ராமர், அது பார்க்கலாம். இப்ப ஒரு லட்சியம் மனசுல வச்சுக்கோங்க. ராம சுக்கு சூக்கு வந்து சூல ஊ உபதேச உத்தம்யா சு மட்டும் வருது. சசதிசோ ருஹு சூத்திரத்தினால சுக்கு ருத்தம் வருது. ராம ரூ, இந்த ராமரூன்னு இருக்கு. இந்த ராமரூல இந்த ஊ போயிட்டு உபதேச சூத்திரத்தினால போனதுக்கு அப்புறம் ராமர். இந்த ராமர் தான் தமிழ் பாஷை எடுத்துட்டு இருக்கு. அதாவது சமையல் பாதி ஆயிட்டே இருக்கும் பொழுது சட்டுன்னு அப்படி பாதி சமையல் எடுத்து சாப்பிடுறது இல்லையா? அதாவது ஸ்வீட் பண்ணிட்டே இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். ஒரு அவசரத்துல குழந்தைகள் எடுத்து சாப்பிட்டுருந்தா அதே மாதிரி இன்னும் சம்ஸ்காரம் முழுக்க ஆகல. ராம சு ராம ரூ, ஏதோ ஒரு பாட்டில் ராமரூன்றால தெலுங்குலையா? ராமடு சில சப்தங்களுக்கு ரூ வருதுவாங்க. ராமடு வருது, ராமுடு. ரூ இப்போ தெலுங்குல வேற ஏதாவது ரூ வருதா? ரூவோட ரூ தேவரு கரெக்ட் பாருங்க. தேவரு அங்க பாருங்க. தேவாசு தேவாரு எடுத்துட்டா தேவரு. அப்புறம் என்ன ஆயிடுச்சு? இந்த ஊ போயிடுச்சு, தேவர்னா ஆயிடுச்சு, தமிழ் வந்துடுச்சு. அப்புறம் அந்த ரேபத்திரி கரோசார விசர்ஜனா தேவஹா சம்ஸ்கிருதம் வந்துடுச்சு. நினைக்கிறேன் இன்னும் சாமியம் இருக்கிற மாதிரி இருக்கு. இல்ல கிடையாதுன்ட்டா. அப்படி கிடையாது. அப்படி நீங்க ஒத்துட்டீங்கன்னா என்ன ஆயிடுமா? சாமீபியம் ஷஷ்டியர்த்தம்ன்றதை ஒத்துக்கிறா அப்படின்ட்டானா பிராமணஸ்ய கம்பலஹா அப்படின்னு நீங்க நான் பிரயோகம் பண்ண முடியாது. உங்களுக்கு என்ன தெரியுமா மீனிங் வரலாம்? பிராமணனுடைய சொந்த கம்பளின்ற மீனிங்கும் வரலாம், அவனுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய இன்னொருத்தருடைய கம்பளின்ற மீனிங்கும் உனக்கு வரலாம். அது அக்செப்டட்னு ஆயிடும். ஆனா அப்படி இல்ல லோகத்துல. பிராமணஸ்ய கம்பலஹான்னு சொன்னா பிராமண சமீபவர்த்தி அந்நியதீயா கம்பலஹா ந பிரதீயத்தேன்ட்ட அவரு சொல்லிட்டார். அவர் ந பிரதீயத்தைன்னு அடிச்சு சொல்லிட்டார். ஆனா நமக்கு என்னுடைய கோவில் எங்களுடைய பார்க்குன்ற இடத்துல சமீபவர்த்தியான பார்க்குக்கு நமக்கு பிரதீதி இருக்கு லோகத்துல. இது வந்து இதெல்லாம் வந்து எப்படி நான் பிரயோகத்தை வச்சுதான் தீர்மானம் பண்ண வேண்டிய விஷயம். அது சாஸ்திரக்காரர் என்ன பண்ணுவா, இது உனக்கு கிடைச்சிருக்கா அந்த அர்த்தம் வந்து லட்சணையாதான் கிடைச்சதுன்னு ஒருத்தர் சண்டை போடுவான். ஒரு சாஸ்திரக்காரர் லட்சணா இல்ல, அதுக்கே அந்த அர்த்தத்துல சக்தி இருக்கு அப்படின்னு இவா போடுவா. அதை நிச்சயம் பண்றதுக்கு அவ வாழ்த்தக்கூடிய பிரமாணத்தை கொடுப்பா. நீ நாம சொல்ற பிரயோகம் நாம ஒண்ணு சொன்னோம்னா அதை தப்புன்னு சொல்லிடுவா. அதே மாதிரி இப்ப நான் கொடுக்குறேன், இப்ப எங்க பக்கத்துல இருக்கக்கூடியதை நாம வந்து என்னுடையதுன்னு சொல்றோம். விவகாரம் நிறைய பண்றோம். எங்க பார்க்குன்றோம், எங்க கோவில்ன்றோம். அது சொல்லவே முடியாதுல்ல. அங்க சாமீபியம்ன்ற அர்த்தத்தை வச்சிருந்தா அங்க நாம சொல்லிட்டு இருக்கோம். ஆனா இந்த இடத்துல என்ன பண்றது, அது நிராகரணம் பண்ணிட்டார். இந்த பிரௌಢமனோரமால பிராமணசு கம்பலஹா இத்தியத்ர நஹி பிராமண சமீபவர்த்தி அந்நியதீய கம்பலஹா பிரதீயதே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க அர்த்தம். அந்த லாவுக்கு இப்சம்யா சொல்றதுக்கே இதெல்லாம் என்ன ஆயிடுச்சு. அதை நான் சொல்லிட்டேமாப்ப சொல்லட்டமா? ஜிக்ஞாசா இருக்கா? அலந்தியம் சொல்றதுக்கு பட்டோஜியே தான் பிரௌಢமனோரமாவும் பண்ணியிருக்கார். பிரௌಢமனோரமாவும் அவர் தான் பண்ணது.
ஆனா இந்த சித்தாந்த கௌமுதியினுடைய வியாக்கியானம் தான் பிரௌடம் வருமா. சித்தாந்த கௌமுதியில என்ன பண்றாருன்னா அந்த அந்யோன்யாஸ்வர தோஷம் தான் ஏற்கனவே உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அதாவது ஹலந்தியம் சூத்திரத்துக்கு பட்டோஜிக்கு முன்னாடி எப்படி அர்த்தம் பண்ணிட்டான்னா உபதேசே அந்தியம் ஹல் இஸ்யாத்துன்னு அர்த்தம் பண்ணிட்டுருக்கா. அப்படிதான் எல்லாரும் பிரசித்தமா வச்சுருக்கான். என்ன அர்த்தம்? இப்ப நான் மறுபடியும் சுருக்கமா ஞாபகப்படுத்திடுறேன். இந்த ஹல் அப்படின்றது நமக்கு இன்னைக்கு படிக்கும் பொழுது ஹல் நாம வியஞ்சன வர்ணானி, வியஞ்சன வர்ணாஹா, வியஞ்சனாட்சராணி அப்படின்னு நமக்கு நல்ல புத்தியில ஏறிடுச்சு. அப்ப நீங்க ஹல்லுன்னா மெய்யெழுத்துன்றது நமக்கு தெரியும், அச்சுன்னா உயிரெழுத்து நல்லா தெரியும். ஆனா இதை விட்டுட்டு பாருங்க, ஒருத்தன் வியாக்கரணம் படிச்சதுக்கு அப்புறம் தான் அவனுக்கு ஹல்லுன்ற பதமானது நிஷ்பத்தி ஆக போகுது. படிச்சதுக்கு அப்புறம் தான் அச்சுன்றது நிஷ்பத்தி ஆக போகுது. அவன் படிக்கிறவருக்கு ஹல்லுன்னா என்னன்னே தெரியாது. இப்ப ஹலந்தியம் படிக்கிறான். ஹல்லுன்னா என்ன? அது ஒரு பிரத்யாகாரம். இந்த பிரத்யாகாரம் எப்படி வந்ததுன்னு கேட்கறான். நீ என்ன பண்ண ஆதிரந்தேன சகிதா சூத்திரம் படிப்பா, அதுதான் பிரத்யாகாரம் எப்படி ஃபார்ம் பண்றது அப்படின்றது சொல்லி தரது. அதை படிக்கின்றான், அதை படிக்க போறான். அங்க ஆதிஹி அந்தேன சஹா ஈதான்னு 4 பதம் இருக்கு. ஈதா ஆதிஹினா தெரியும், அந்தேனா தெரியும், அதெல்லாம் லௌகிகமான சம்ஸ்கிருதத்தை வச்சு நம்ம தெரிஞ்சுடலாம். சஹானா சகிதகான்னு அர்த்தம். ஈதான் இருக்கு. இத்துனா என்னன்னு கேட்கறான். இத்துன்னு ஒரு சம்ஞா. இப்சமஞா சொல்ற சூத்திரம் எதுன்னு கேட்கறான். ஹலந்தியம்ன்றார். அப்ப ஹலந்தியம் சூத்திரத்துக்கு அர்த்தம் தெரியணும்னா ஆதிரந்தியனை சகிதா சூத்திரம் தெரியணும். ஆதிரந்தியனை சகிதா சூத்திரம் தெரியணும் ஹலந்தியம். இப்ப அந்யோன்யாசிரியம், அந்யோன்யாசிரியம் இருந்துட்டே இருந்தா ஒரு காரியமும் நடக்காது. அந்யோன்யாசிரியம் இருக்கு பாருங்க. அந்யோன்யாசிரியம் அதுவும் ஒரு விஷயம், அதுவும் பாஷ்யத்துல ஒரு சொல்லிருக்காரு. அந்யோன்யாசிரியம் இருந்ததுன்னா ஒரே க்ஷணத்துல அந்யோன்யாசிரியம் 2 பேருக்கு இருந்ததுன்னா அந்த வேலை நடக்கவே நடக்காது. இப்போ நீங்க இப்போ கடையில வாங்குறோம், நாம பணம் கொடுக்குறோம், அவன் திரவியத்தை கொடுக்குறான். அந்யோன்ய ஆசிரியம் இருக்கு நமக்கு. நாம அவனை ஆசிரியக்கிறோம், அவன் நம்மள ஆசிரியக்கிறான். ஆனா அங்க பாருங்க க்ஷணபேதம் இருக்கு. நீங்க முதல் க்ஷணத்துல நீங்க அவன்கிட்ட பைசாவை கொடுக்குறீங்க, அடுத்த க்ஷணத்துல அவன் என்ன பண்றான்? பொருளை கொடுக்குறான். இப்ப ஒரே க்ஷணத்துல 2 பேரும் கை ஒரு கைன்னு வச்சுக்கணும், அது வேற ஒன்று வச்சுக்கணும். 2 பேருக்கு ஒரு கை தான் இருக்கு. ஒரே க்ஷணத்துல என்ன பண்ணும்? நீ முதல்ல கொடு, நான் முதல்ல கொடுனா 2 பேர் வேலையே ஆகாது. அந்யோன்ய ஆசிரியத்துல க்ஷணபேதம் இருந்ததுன்னா வேலை நடக்கும். எப்படின்னா அது ஒரு திருக்குறள் ஒன்று கூட இங்க எழுதி வச்சிருந்தேன். அதாவது ஓடா நிலத்துன்னு ஒரு திருக்குறள். அதாவது நிலத் இது மகாபாஷிக்காரரும் எடுத்துக்காரு, இவர் 2 பேரும் எடுத்திருக்கான். இத கடல் ஓடா கால்வலி நெடுந்தேர், கடலோடும் நாவாயும் ஓடா நிலத்து. இது ஒரு திருக்குறள். கால்வலி நெடுந்தேர். கால் தேருக்கு கால் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். தேர்ல அந்த இது இருக்க அந்த மேல் பகுதி வெயிட் கம்மியா இருக்கும், கீழ்ப்பகுதி ரொம்ப வெயிட்டா கொடுத்துருப்பாங்க அந்த காலத்துல. கால் வலி அடிப்பகுதி நல்லா பலமா, பலி பலினா பலிஷ்டம், அது வலினா ஆயிடுச்சு தமிழ்ல. கால் வலி நெடுந்தேர், நீளமா இருக்கும் தேரு. கடல் ஓடா, கடல்ல ஓடாது. கடல் ஓடும் நாவாயும் ஓடா நிலத்துன்னு. நாவாயினா நவ், அதாவது நாவகான்னு சொல்லியா, நவ்ஹு நாவு நாவகா. கடல்ல ஓடக்கூடிய நாவாயும் ஓடா நிலத்து. அப்ப இது அங்க ஓடாது, இது இங்க ஓடாதுன்றார் சொன்னார் இல்லையா. அதுக்கப்புறம் அவர் சொல்றாரு ரெண்டும் ஓடுன்றார். அப்படின்னார் நீங்க கடல்ல போனோம்னா அந்த நாவாயில தேரை தூக்கி வச்சிருக்கோம். களத்துல போனோம்னா இதுல என்ன பண்ணுவோம், இந்த தேர்ல தேர் நம்ம வண்டி எல்லாம் பாத்துருக்கோம் கிராமத்துல. இந்த பரிசல்ல வண்டியை போட்டுன்னா அக்கறை போயிட்டு அப்புறம் வண்டியில இந்த பரிசல தூக்கி நடந்து போயிடுவாங்க, அதாவது வண்டி ஓட்டின்னு போயிடுவாங்க. அப்ப அங்க எப்படி அந்யோன்ய ஆசிரியம் இருக்கு, ஆனா வேலை நடக்கிறது என்ன காரணம்னா க்ஷணபேதம், ஸ்தலபேதம் வேற. அங்க ஒரே ஸ்தலம் இல்ல, ஒரே இடத்துல ஒரே நதியிலேயே நாங்க 2 பேரும் ஓடணும்னா நடக்காது. அதுக்கு சொல்ற ఇతరేతర ఆశ్రయాన్ని కార్యాన్ని దృశ్యంతే அப்படின்னா தத்யதா நௌஹு சகடம் வஹதி சகடம் ச நாவம் வஹதி. இது கிராமத்துல நடக்கிறது. நௌஹு சகடம் அப்படி இவன் அது தூக்கிட்டு போறான். பரஸ்பரம் பாவத்தை சேர்த்து வேற இவரும் சொல்லிருக்காரு மகாபாஷை. இது
பகவத்கீதாவா பரஸ்பரம் பாவயந்தா அர்த்தம் பாவம். அதுவும் சொல்லிட்டா. இப்ப நமக்கு இங்க என்னன்னா ஒரே க்ஷணத்துல வந்து நீங்க அலந்தியம் சூத்திரத்தை புரிஞ்சுண்டாதான் ஆதிரேந்தேன செய்யதா ரெண்டு ஒரே சமயத்துல நடக்கும். அப்படின்னா அந்த காரியம் நடக்கவே நடக்காது. அப்ப என்ன பண்ணோம்னா இந்த ஹல்லுன்ற பதத்துக்கு வேற மாதிரி அர்த்தம் பண்ணணும்னு யோசிக்கிறார். இங்கதான் நீங்க பார்க்கணும். இந்த ஹல்லுன்ற பதத்துக்கு வியஞ்சனாட்சரம்னு வச்சிருந்தா தானே ப்ராப்ளம். அதாவது ஆதிரேந்தேன செய்யதா சூத்திரம் படிச்சதுக்கு அப்புறம் தான் ஹல்லு சித்திக்கும் அப்படின்னா தானே ப்ராப்ளம். இந்த வியஞ்சனாட்சரபரமான ஹல்ல விட்டுடுமோ வேற மாதிரி அர்த்தம் பண்ணலாம். என்ன ஏற்கனவே நமக்கு அர்த்தம் பண்ணார் ஞாபகம் இருக்கா? எப்படி தெரியுமா பண்ணார் அவர்? ஹலந்தியம் சமஸ்த பதமா ஆக்கிட்டார். பட்டோஜி பண்ணது ஹலந்தியம் சமஸ்த பதம். ஹலி அந்தியம் ஹலந்தியம். ஹல் அந்த ஹல்லுக்கு என்ன அர்த்தம் பண்ணார்? ஹல் இதி சூத்ரேன்னு அர்த்தம் பண்ணிட்டார். மாகேஸ்வர சூத்திரத்துல கடைசி சூத்திரம் ஹல் சூத்திரம். ஹல் இதி சூத்ரே அந்தியம் இத் ஸ்யாத்னு. அப்ப இப்ப நமக்கு ஹல்னா வியஞ்சனாட்சரம்ன்ற ஒரு அர்த்தமே வராது. ஹல்னா ஹல் இது சூத்திரம். தத்ர வித்யமானம் அந்தியம் அக்ஷரம் தாவது லு இதி தஸ்ய சாக்ஷாத் இப்சம்யா. இதை வச்சு ஒரு சூத்திரம் படிச்சு முடிச்சாச்சு. இப்ப இந்த க்ஷணத்துல உங்களுக்கு இத்துனா யார் ஞாபகம் வரணும்? லகாரம் தான். அந்த ஹல் சூத்திரத்துல லகாரம் உண்டிதான் ஞாபகம் வரணும். இப்ப ஆதிரேந்தேன செய்யதா சூத்திரம் படிக்கிறான். முதல் எழுத்தையும் கடைசி எழுத்தையும் இப்சம்யமானது சேர்த்தா ஒரு பிரத்யாகாரம் வரும் அப்படின்னு புரிஞ்சுக்கிறானா? இப்ப அர்த்தம் புரிஞ்சிருச்சு. இதானியும் ஆதிரந்தேன இத்தியத்திர இத்தி இத்தியுக்தே லகாரஹ ஏவ. அந்த ஞானத்தை வச்சுட்டு என்ன பண்ணா அந்த ஞானத்தை மகேஸ்வர சூத்திரத்தை அப்ளை பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் குரு சொல்லித்தரார். என்ன பண்றார்? முதல்ல வந்து ஹயவரட் சூத்திரத்துல இருந்து ஹல் பர்யந்தம் அந்த சமுதாயத்தை எடுத்துக்கப்பா. அதுல முதல்ல ஹகாரம், அந்தியம் எது? லகாரம். அதுக்கு இப்சம்யா இருக்கு, ரெண்டு சேருப்பான்னார். இப்ப ஹல்லுன்னு ஒரு பிரத்யாகாரம் உண்டாயிடுச்சு. இப்ப இவனுக்கு என்ன ஞானம் வருதுன்னா ஹல்லு நாம வியஞ்சன வர்ணாகனு போதனம் வருது. புனஸ்த ஹலந்தியம் சூத்திரத்தை படிக்கிறான். இப்ப ஹலந்தியம் சூத்திரம் ரெண்டு பதம். உபதேசே அந்தியம் ஹல் இப்சியா. இப்ப மாகேஸ்வர சூத்திரம் அத்தனையும் உபதேசம் தான். அதுல இருக்கக்கூடிய கடைசி எழுத்துக்கள் எல்லாம் இப்சம்யா வச்சுட்டே வந்துடலாம். இப்ப மறுபடியும் ஆதிரந்தேன சூத்திரத்தை சஞ்சாரம் பண்ணா தனக்கு தேவையான எத்தனை பிரத்யாகாரத்தை உருவாக்கிக்கலாம். இது பட்டோஜி பண்ணார். ஒருத்தர் என்ன பண்ணா, இல்லப்பா நீ பண்ண பட்சத்துல ஒரு கௌரவம் இருக்கு. இந்த கௌரவம்ன்றது தோஷம். லோகத்துல கௌரவம்ன்றது வந்து குணம். நமக்கு இந்த கௌரவம்ன்றது சாஸ்திரத்துல வந்து தோஷம் இல்லையா? கௌரவம் படிச்சிருக்கீங்களா? கௌரவம்னா ரொம்ப கிளிஷ்டமானதுன்னு அர்த்தம். அந்த கௌரவம் இல்ல, சாஸ்திரத்துல கௌரவம்னா குருன்னு அர்த்தம். குருனா அந்த மீனிங் தான் சொல்லு. ப்ரௌடுன்னு அந்த மீனிங் வருது இங்க. இல்ல அந்த மீனிங் வருதா? எது இங்க கௌரவம்னா ரொம்ப கிளிஷ்டமானது, ரொம்ப அதிகமான வேலையை கொடுக்கக்கூடியது அப்படின்ற அர்த்தத்துல வந்து இவர் என்ன பண்ணா, நீங்க பட்டோஜி பண்ணதுல ஒரு கௌரவம் இருக்கு, கிளேசம் இருக்கு. என்ன கிளேசம்னா ஒரே சூத்திரத்தை நீங்க ரெண்டு தடவை ஆவர்த்தி பண்ணீங்க. அந்த கிளேசம் இல்லாம நான் பண்ணி காமிக்கிட்டோமான்னு ஒருத்தன் சொல்றான். எப்படிப்பான்னு கேக்குறாரு அவர். அந்த உங்களை காட்டும் எனக்கு ஒரு லாகவம் இருக்கு. என்னன்னா ஹலந்தியம் சூத்திரம் இருக்கா இல்லையா, அதுல அந்த மொத்த சூத்திரத்தை ஆவர்த்தி பண்ண வேண்டாம். அந்த சூத்திரத்துடைய ஏகதேசம் ஹல் இருக்கு பாத்தீங்களா, அதை மட்டும் ஆவர்த்தி பண்ணலாம். ஏதோ இன்னொருத்த சொல்றான். எப்படி பாருங்க, அவர் பாணினி ஹலந்தியம்னா ஒரு ஹல்லு தான் சொல்வார். இந்த பாட்ஷா கதையில வர்ற மாதிரி நாம ஒரு ஹல்லுன்னா நான் வந்து ரெண்டு ஹல்லா வாங்கிக்கணும். அதை ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொல்றாங்க பாரு. அதே மாதிரி அவர் சொல்ல ஹல்ல வந்து நாம வந்து ரெண்டு ஹல்லா வாங்கிக்கணும். சரிப்பா, ஒரு ஹல்லுக்கு என்ன அர்த்தம்னா, ஒரு ஹல்லுனா வியஞ்சன வர்ணங்கள்னு அர்த்தம். இன்னொரு ஹல்லுக்கு என்னப்பா அர்த்தம்னா அது வந்து விக்கிரக சமஸ்த பதம் ஒரு ஹல்லுன்னா. முதல் பட்சத்துல சூத்திரமே சமஸ்த பதம். இப்ப இந்த பட்சத்துல வந்து சூத்திரம் சமஸ்தம் இல்ல, சூத்திரத்துடைய ஏகதேசம் இருக்கு பாருங்க ஹல்லு, அது வந்து அந்த ஒரு ஹா தான். இல்ல அங்க ஒரு ஹா தான் இருக்கார். அந்த ஒரு ஹாவுக்கு நீங்க ரெண்டு ஹாவ் அர்த்தம் பண்ணிக்கணும். ஒரு ஹல்லுக்கு நீங்க ரெண்டு ஹல்லு அர்த்தம் பண்ணிக்கணும். அது எப்படி சார்னா அது 3 பிரகாரம் சொல்றான். தந்திரம், ஆவர்த்தி, ஏகசேஷான்னு 3 விதமான வழி. சாஸ்திரத்துல நம்ம இதெல்லாம் பண்றோம் இல்லையா, ஆத்துல சீமந்தம் எல்லாம் பண்றோம் இல்லையா, சீமந்தம் பண்ணும்போது தந்திரேன சமான தந்திரேன அப்படின்னு சொல்லுவா. என்ன அர்த்தம்னா அந்த குறிப்பிட்ட மாசத்துல உங்களுக்கு பும்சவனம் பண்ணணும், அப்புறம் குறிப்பிட்ட மாசத்துல உங்களுக்கு சீமந்தம் பண்ணணும், அப்புறம் வந்து விஷ்ணு பலி இதெல்லாம் பண்ணணும். இது அந்தந்த காலத்துல பண்ண முடியாது. ஒரே சமயத்துல பண்ணிட்டு என்ன பண்ணுவார், நான் இப்ப பண்றேன், இதுவே எல்லாத்துக்கும் அப்ளிகபிள். நான் பண்ணும் பொழுது ஆனா இது வந்து எல்லாத்துக்கும் அப்ளை ஆகணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு தந்திரம்னு பேரு.
இந்த தந்திரம் வேற. இதை நாம மந்திரம் தந்திரம் அந்த தந்திரம் இல்லை. இது சாஸ்திரத்துல ஒரு இப்படி ஒரு இது மாதிரி இந்த கேரம்ல ஒரு என்ன ஷாட் அடிக்கிறாங்க. என்னது இல்ல இல்ல ட்ரிபிள் ஷாட்டா டபுள் ஷாட்டா? ஒரு தடவை அடிச்சாலே அது எல்லாமே போகிறது பாருங்க. அதே மாதிரி ஒரு ஒண்ணுதான் உச்சாரணம் பண்ணுவார். ஆனா நீங்க அர்த்தம் பண்ணும் பொழுது 2-3 அர்த்தம் பண்ணிக்கலாம். அதான் அந்த பாட்ஷா படத்துல வர்ற மாதிரிதான் நான் ஒரு தடவை தான் சொல்லுவேன், 3 தடவை சொன்னா மாதிரின்றான் பாருங்க. அதே மாதிரி பாணினி ஒரு ஹல்லுன்னு சொல்வார், நீங்க 2 ஹல்லு வாங்கிக்கணும். அது தந்திரம்னு பேர். ஆவருத்தினா என்ன அப்படின்னா இது 3 உபாயம். சாஸ்திரத்துல 3 உபாயம். ஒரு உபாயம் ஆவருத்தினா என்ன, அவர் ஒண்ணுதான் சொன்னாரு, நீங்களே 2 தடவை ரிப்பீட் பண்ணிக்கணும். அது உங்களுடைய வேலை. அது ஆவருத்தி. ஏகசேஷகன அவரே 2 தடவை சொல்லி அவரே ஒண்ணுத்த மாத்திரம் சேஷமாக்குனார். அது ஏகசேஷகன். ராமவும் கடஸ்ட பட்டஸ்ட கடப்பட்டவும் ராமஸ்ட ராமஸ்ட ராமராமோ தானே வரணும் அங்க ஏகசேஷா. அப்ப ஏகசேஷ பட்சம்னா அவரே 2 தடவை சொல்லி அவரே ஒண்ணுத்த மட்டும் போதும்னு சொன்னா அது ஏகசேஷம். இது உபாயம். ஒண்ணு சொல்லும் போது 2-3 சப்தத்தை வாங்கிக்கிறதுக்கான 3 உபாயங்கள் சொல்றாங்க. அப்ப அலந்தியம் சூத்திரத்துல ஹல்ன்றது தந்திரம் ஆவருத்தி ஏகசேஷம்ன்ற 3 உபாயங்கள்ல ஏதோ ஒரு உபாயத்தை நீங்க ஆசிரியிச்சு அந்த ஹல்ல 2ஆ ஆக்கிக்கோங்க. ஒரு ஹல் உங்களுக்கு வியஞ்சன பரமானது, இன்னொரு ஹல் சமஸ்த பதம். ஹல்லுனே ஒரு சமஸ்த பதம். ஹல்லு சமஸ்த பதமா எப்படிப்பா விக்கிரக வாக்கியம்னா ஹஸ்யலு ஹலுன்னா அவன் ஹஸ்யலுவா அப்படின்னா ஹகாரத்துடைய லகாரம்னு அர்த்தம். ஹகாரத்துடைய இப்ப இதான் சாமிப்பேன் கரெக்ட். இப்ப என்னைக்குமே ஒரு எழுத்து இப்ப பிராமணஸ்ய கம்பலம் கம்பலஹா அப்படின் போது பிராமணன் ஒருத்தர் இருக்கான், கம்பளின்னு ஒண்ணு இருக்கும். 2ம் அட் அ டைம் இருக்கும். அதாவது 9 மணிக்கு நான் பிராமணஸ்ய கம்பலஹான்னு சொன்னா 9 மணிக்கு பிராமணனும் இருக்கான் கம்பளியும் இருக்கும். ஆனா 9 மணிக்கு ஹஸ்யலுன்னு சொன்னா 9 மணிக்கு ஹகாரம் இருக்கும், 9:01 தான் லகாரம் வரும். வர்ணம் உச்சரிக்கிறோம்ல, நீங்க எழுதுறத கணக்கு வச்சு கூடாது. வர்ண விஷயத்துல ஹகாரத்துடைய லகாரம்மா ஹு சொல்றீங்க, ஹு உற்பத்தியாயி விநாசத்தை அடைஞ்சிருக்கு, அப்புறம் தான் லுன்னு சொல்ல போறீங்க. அப்ப லு சொல்லும் போது ஹு இல்ல, ஹு சொல்லும் போது லு இல்ல. 2 பேர் இருந்தாதான் 2 பேருக்குள்ள சம்பந்தம் என்னைக்குமே சொல்ல முடியும். சத்தோரேவ சம்பந்தா சம்பந்தா சத்தோஹோ ஏவ. ஒருத்தன் போயிட்டான் ஒருத்தர் இருக்கான்னா 2 பேருக்கு சம்பந்தம் சொல்ல. அப்ப அங்க என்ன பண்ணார், ஹஸ்யலுன்னா ஹுவும் ஒரு வர்ணம் லுவும் ஒரு வர்ணம், 2த்துக்கு சம்பந்தமே வராதே, நீ ஹஸ்யலுன்னு சொல்றியப்பான்னு கேட்டான். அப்ப சொன்னா சாமீபியம் ஷஷ்டி அர்த்தம் தான். அப்ப ஹுவை சொல்லும் பொழுது லு இருக்கணும்னு அவசியம் இல்ல. ஹு சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் அடுத்த க்ஷணத்துல நீங்க ஒரு எழுத்த சொல்றீங்களா இல்லையா, அது அந்த உச்சரித்தமான ஹகாரத்துடைய சமீப காலம், அதனுடைய அவ்யவகித படத்துல இருக்கக்கூடிய காலம், அந்த காலத்துல உண்டாகக்கூடிய வர்ணம் லு. அப்ப ஹஸ்யான் ஷஷ்டிக்கு சாமீபியம் அர்த்தம். ஹஸ்யலு இत्युक्ते ஹகார சமீபவர்த்தி லகாரஹ. மாஹேஸ்வர சூத்ரே ஹகார சமீபவர்த்தி கஹ லகாரஹ வித்யதே இதி यदि विमर्श्यते तदानीं हल् सूत्रे एव हल् इति उच्चार्यमाणे हकारस्य समीपे लकारः विद्यते. एवञ्च हस्यल् हल् इत्युक्ते कः ग्राह्यः, हल् सूत्रे लकारः ग्राह्यः. இப்ப பாருங்க சூத்திரம் மறுபடியும் ஹல் ஹல் அந்தியம் சூத்திரம் எப்படி, அதுக்கு என்ன அர்த்தம்னா உபதேசே ஹலு ஹலு அந்தியம் இத் ஸ்யாத். ஒரு கல்ல 2 மாங்காய். உபதேசத்துல இருக்கக்கூடிய லகாரத்துக்கு இப்சம்யா, அங்க முதல் ஹல்லுக்கு லகாரம்னு அர்த்தம். நம்ம கடைசியில் இருக்க லகாரம்னு மனசுல வாங்கிக்கணும். உபதேசத்துல இருக்கக்கூடிய ஹல்லுக்கும் ஹல்லுக்கும் அந்த ஹல்லா வெஞ்சன வர்ணங்கள் 2த்துக்கும் 2மே அந்தியத்துல இருக்குதுன்னு சொன்னா அதுக்கு இத்துன்னு பேரு. இப்ப என்ன பண்ணா சம்பூர்ண சூத்திர ஆவருத்தி கிடையாது, ஏகதேச ஆவருத்தி. ஏகதேச ஆவருத்தினால ஒன்ன காட்டிலே நான் சௌக்கியமா பண்ணிட்டேன் பத்தியா, அந்த கிளேசம் கௌரவம் இங்க இல்ல பத்தியா, லாகவம் இருக்கே அப்படின்னு அவன் எதிராளி சொல்லிட்டான். அத நிறைய காரணங்களை சொல்லி பட்டோஜி கண்டிச்சுட்டார். ஒரு காரணம் என்னன்னா, ஹஸ்யல்லு ஹல்லுன்னு நீ சொல்றேன்னா பிராமணஸ்ய கம்பளகான்ற இடத்துல பிராமணனுடைய சமீபத்தில் இருக்கக்கூடிய கம்பளின்ற அர்த்தம் லோகத்துல என்னைக்குமே கிடையாது. அப்ப ஹகாரத்துடைய சமீபம் சாமீபியம் ஷஷ்யர்த்தகான்றது கிடையாது. அதனால நீ அது மாதிரி விக்கிரக வாக்கியம் பண்ணது நம்பர் 1 தப்பு. சரி, நீ வேற ஏதாவது உதாரணம் நாம சொன்ன மாதிரி என்னுடைய பார்க்கு அப்படின்ற மாதிரி ஒரு உதாரணத்தை கொடுத்து சாமீபியம் ஷஷ்டியினுடைய அர்த்தம்
உண்டுன்னு நீ சாதிக்கிற. சாதிச்சா நீ ரைட் ஆயிடும். அப்ப கூட நீ தப்புன்னு அடுத்த வாதத்தை சொல்றார். என்ன சொல்றாருன்னா ஹஸ்யலு ஹல்லு, அப்புறம் ஹல்லுச்சா ஹல்லுச்சா ஹல்லுன்னு சொல்லி ஆகணும். ஏன்னா சூத்திரத்துல ஒரு ஹல்லு தான் காதுல விழுறது. ஹல்லுச்சா ஹல்லுச்சா ஹல்லுன்னு சொல்லணும். அந்த இடத்துல நீ மாட்டிப்போடான்றார். இங்க தப்பிச்சாலும் கூட அங்க மாட்டிப்போம். ஏன்பா அப்படின்னு அது காரணம் சொல்றார். இந்த சக விவக்ஷா இருக்கு இல்லையா, அது ரெண்டுத்த சேர்த்து சொல்றோம். ராமஸ்டா கிருஷ்ணஸ்டான்னு பொழுது யாரை சேர்த்து சொல்ல முடியும்? யார் இருக்காங்களோ அவங்களதான் சேர்த்து சொல்ல முடியும். யார் உனக்கு தெரிஞ்சிருக்காங்களோ அவங்களதான் சேர்த்து சொல்ல முடியும். இப்ப குழந்தை இப்பதான் கல்யாணம் பண்ணிட்டு இருக்கான், இன்னும் ஒரு 2 வருஷம் கழிச்சு குழந்தை பிறக்கும் போதுன்னா என்ன அப்பாவும் குழந்தையோன்னு வரவே வராது. ஏன்னா ஒண்ணு சித்தமா இருக்கு, ஒண்ணு அசித்தமா இருக்கு. அப்ப ரெண்டுத்துக்கு சக விவக்ஷா வராது. இப்ப நீ சொல்ற பட்சத்துல கூட முதல் ஹல்லுன்னு யார சொல்ற? லகாரத்தை ஒண்டி சொல்ற. ரெண்டாவது ஹல்லுன்னு யார சொல்ல போற? நீ வியஞ்சன வர்ணங்கள். வியஞ்சன வர்ணங்களுக்கு ஹல்லுன்ற பேரே இன்னும் கிடைக்கலையே. நீ இப்ப ஆரம்பிச்சதே எதுக்காக ஆரம்பிச்ச? ஆவருத்தின்றதே எதுக்கு ஆரம்பிச்சோம்? நாம ஹல்லுன்னு சொன்னா சிஷ்யனுக்கு புரியல. ஹல் சப்தத்தினுடைய அர்த்தம் வேணும்னா ஆதிரந்தியன சகிதா சூத்திரத்துக்கு படிக்க வேண்டியதா இருக்கு. ஆதிரந்தியன சகிதா சூத்திரம் இத்துக்கு அர்த்தம் வேணும்னா இந்த சூத்திரத்தை படி. அந்யோன்யாசிரியம் இருக்கு. அப்ப வேற ஒரு உபாயத்தினால என்னதுன்னா முதல்ல ஹலந்தியம் சூத்திரத்தை படிக்கும் பொழுது ஹல்லுன்னா வியஞ்சனம்ன்ற அர்த்தத்தையே நீங்க எதிர்பார்க்க கூடாது. ஹல்லுனா வேற யாரோன்னு வச்சுட்டு பண்ணாதான் இந்த சூத்திரம் சம்பூர்ணமா. அதுக்காக தானே உபாயத்தை ஆரம்பிச்சிடும். இங்க மறுபடியும் ஹல்லுன்னா ஒரு ஹல்லுன்னா உனக்கு லகாரம் தெரிஞ்சிருக்கு, இன்னொரு ஹல்னா தெரியவே இல்லையே. தெரியாதது எப்படா நீ சொல்ல முடியும்? சரியா? அப்ப உனக்கு நீ இந்த 2வது வாரம் தப்பு அப்படின்னு சொல்லி கண்டிக்கிறார். அங்க இதுக்கு சப்தரத்னம்லாம் வருது. இதுல சாமீபியம் சக்தியர்த்தம் கொஞ்சோண்டு ஒத்துண்டா மாதிரி பேசுறார். சாமீபியம் சக்தியர்த்தம் முதல்ல கிடையாதுன்னு கண்டிச்சிடறார். அது உண்டுன்னு சொன்னாலும் கூட சகவிவக்ஷா வராதுன்னு வச்சு அது பலமான வாதம். அது உண்மையிலேயே சகவிவக்ஷா கிடையாதுன்றதை வச்சு சம்பூர்ணமா கண்டிச்சிடறார். இப்ப நீங்க புரிஞ்சுதா நீங்க கேட்டது? ரெண்டாவது படிக்கும். அப்புறம் எத்தனை தடவைனா நீங்க எவ்வளவு பிரத்யாகாரங்கள் பண்றீங்களோ அப்பப்ப நீங்க பண்ணிட்டே இருக்கும். ஏன்னா தேவை வரும்போதுதான் நம்ம பண்ணுவோம். சும்மாவே பண்ணி வச்சுக்க மாட்டோம். ஏன்னா அவர் சும்மாவே பண்றதா இருந்தா மாகேஸ்வர சூத்திரத்துல இருந்து கிட்டத்தட்ட 100-110 பிரத்யாகாரம் உண்டாகிறது. நீங்க பண்ணி பாருங்க ஒரு தடவை. எத்தனை சும்மா ஒரு பொழுதுபோக்கு மாதிரி பண்ணோம்னா 100-120 பிரத்யாகாரம் வருது. ஆனா பாணினி 41 பிரத்யாகாரத்திலேயே கதையை முடிச்சிட்டார். இவர் 41 வார்த்தைக்காரர் செய் பிரத்யாகாரம் ஒன்று சொன்னார். செய்யின்னு அவரு பிரத்யாகாரம் சொன்னார். 42 பட்டோஜி ரப்பிரத்யாகாரம் சொன்னார். 43 பிரத்யாகாரத்தை சம்பூர்ண வியாக்கரண வேலை முடிஞ்சு வச்சு. இப்ப அடுத்தது இந்த சாமீபிக்கேன்றதுக்காக வந்தது பார்க்கலாமா? இப்ப ராம ராம சு ராம ருன்னு இருக்கு. ராம ரு இப்ப ராம ரு இருக்கு. இப்ப இந்த பட்சத்துல யாருக்கு இப்ப நம்ம முதல் பட்சம் பார்க்க போறோம். இந்த முதல் பட்சத்துல யாருக்கு விராமகான் பேர்னா யாருக்கு விராமகான் பேர் இருக்கும்? நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். ராமரு இருக்கு. அப்புறம் வேற ஒரு எழுத்துமே இல்ல. இப்ப விராமகான் யாருக்கு பேர் இருக்கும்? பக்கத்துல வர அந்த இடத்துக்கு. இப்ப வஸ்துதா விராமகான் லோக பிரகார விராமகா அப்படின்னா ஒண்ணும் இல்லாதது அப்படி அபாவகா அப்படின்னு அர்த்தம் வச்சிருந்தோம்னா ராமருக்கு பின்னாடி இருக்கிற இடம் இருக்கு பாருங்க. அது கூட அந்த 2ஆம் மனசுல ஒண்ணு வர்ணம் எழுதி பார்க்கணும், அது வேற விஷயம். ஆனா நம்ம உச்சாரணத்தை தான் கணக்கு வச்சுக்கணும். என்னைக்குமே எழுதி பார்க்கறது ஒரு ஆர்வமா வச்சுட்டு முடியும் போது உச்சாரணத்துல முடிச்சு உச்சாரம் பண்ணிக்கோங்க மனசுல வாங்கிக்கும் பொழுது. இப்ப ஒரு எழுத்துக்கும் அதிகரணமாக காலம் இருக்கு. நான் ராமஹா அப்படின்னா ரு உச்சாரணத்துக்கு ஒரு காலம், ஆகார உச்சாரணத்துக்கு ஒரு காலம், மகாரத்துக்கு ஒரு காலம், அந்த அகாரத்துக்கு ஒரு காலம், விசர்க்கத்துக்கு ஒரு ராமஹா அப்படின்னு. அப்ப அதிகரணமா இருக்கிறது காலம், அந்த இடத்துல உச்சரிக்கப்படுறது வர்ணங்கள். சரியா? அந்த 2 மனசுல வச்சுக்கோங்க. இப்ப அபாவகான்னு சொன்னா நீங்க எதை வாங்கிப்பீங்க? அந்த ராமருக்கு அப்புறம் இருக்கு பாருங்க, அந்த காலத்துல என்ன எதனுடைய, அதுவும் ஒரு காலம் தான், அதுவும் ஒரு க்ஷணம் தானே அப்படின்றோம்னா
அடுத்தது கூட ஒரு சிட்டிகை வருதா, அது ஒரு காலம் தான் அது. ஆனா அந்த காலத்துல என்ன இல்ல, வர்ணம் இல்லை. அது வந்து வெறும் கேப்பா இருக்கு, அவ்வளவுதான், அங்க வர்ணம் இல்லை. இப்ப நீங்க விராமஹான்னா வஸ்துதா அந்த 7வது சொல்லுக்கு அந்த காலம் பண்ணி அதுக்கு விராமஹான்னு பேர் வரணும். ஆனா இங்க விவரணம் அப்படி ஒரு பண்ணல. என்ன பண்ணார், விரம்யத்தே அஸ்மின் இது விராமஹா. அஸ்மின் அப்படின்னா இந்த இடத்துல, இடம்னா காலம், இந்த காலத்துல விரம்யத்தே எழுத்தானது இல்லை அப்படின்றதுக்காக விராமஹா. இதான் விரம்யத்தே அஸ்மின்னிதி விராமஹா. சரியாயிட்டா? இப்ப விரம்யத்தேக்கு அர்த்தம் சொல்லியாச்சு. இப்ப விராமஹான்ற விரம்யத்தேன்றது விவரண பதம். இப்ப விராமஹான்ற அந்த பதத்தை எடுத்துக்கோங்க. வி உபசர்க்கம், ரம் தாத்து, ரமு கிரீடாயம் ரம் தாத்து, பின்னாடி கன்ய பிரத்யம். முதல்ல சப்தத்தை பார்த்துருங்க, கன்ய பிரத்யம். அப்ப வி ரம் கன்ய, கன்யல கிருக்கு ரசப்பு உச்சம்யா, ஞகாரத்துக்கு அலந்தி உச்சம்யா, ஆ மட்டும் மீறது, வி ரம் ஆ. இப்ப கன்ய நித்து, நித்தா இருந்தா அத உபதாய. இது தத்தியம் கிடையாது, இது கிருத்பிரத்தியம். இது தாது பின்னாடி கிருத்பிரத்தியம். அத உபதாயாகனு சூத்திரம். நித்து நித்தான நித்து சாச்ச ஜன்ய, அதுவோ நித்து டாடா டாடான்னா இந்த நித்தாகவோ நித்தாகவோ பிரத்தியம் இருந்ததுன்னா உபதா. உபதானா என்ன, அலோன்யா பூர்வ உபதா. உபதான ஒரு சம்ஞா. ஒரு ஒரு சப்தத்துல கடைசியில எந்த எழுத்து இருக்கோ அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எழுத்துக்கு என்ன பேரு, உபதான். அந்தியாத்து அலஹா பூர்வஹா உபதா. அப்ப ரம்ல யார் முன்னாடி இருக்கா, மூக்கு முன்னாடி ஆ, அத உபதாயாக சூத்திரம். ஹ்ரஸ்வா உபதாவுல ஒரு ஹ்ரஸ்வ அகாரம் இருந்ததுன்னா, உபதாவாக ஒரு ஹ்ரஸ்வ அகாரம் இருந்ததுன்னு சொன்னா அந்த ஹ்ரஸ்வாகாரத்துக்கு என்ன வரும், விருத்தி வந்துடும். எப்ப நித்தாகவோ நித்தாகவோ பிரத்யம் இருந்ததுன்னா, வி ரம் கன்யனுடைய ஆ இருக்கு, அந்த ஆ என்னது நித்து. இந்த ரம்ல வந்து உபதா ஆ, அதுக்கு விருத்தி வருது, வி ராம ஆ விராம. கன்ய பிரத்யாந்தம்லாம் புல்லிங்கம், அதுவும் கன்ய பிரத்யாந்தம்லாம் புல்லிங்கம். அப்ப விராமஹா. கன்ய பிரத்தியம் அச் பிரத்தியம் இதெல்லாம் வந்து புல்லிங்கம். அதனாலதான் இந்த சர்ச்சை ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம் எழுதணும் இல்லையா, அது எல்லாரும் ராமஜெயம் ராமஜெயம் எழுதிருக்கோம், தப்பாச்சு ஸ்ரீராம ஜெயா தானே வரணும் அப்படின்னு அது ஒரு சர்ச்சை. அதனால எல்லாரும் எழுதிருக்கா, விட்டுருக்கோன்னு விட்டுட்டான். கன்ய இல்ல, அது அச்சு. ஆமா, ஏ பார்த்தோம், அது புல்லிங்கம். அது அச்பிரத்தியாந்தெல்லாம் புல்லிங்கம். கன்யபந்தான்னு ஒரு சூத்திரம் லிங்கானுசாசனத்துல. கன்ய பிரத்யாந்தம், அச்சு பிரத்யாந்தம், அப்பு பிரத்யாந்தம், கன்யபந்தா. கன்ய அச்சு அப்பு. அங்க கன்ய அப்பு வருது, அந்த இடத்துல கன்யபந்தா கன்ய அப்பு வருது. அதனால வந்து அது பரவாயில்ல, அது ரொம்ப நாளா விட செய்யாம செய்யணும் தான் எல்லாரும் எழுதிட்டு இருக்கோம், கூடாது. இப்ப விரமியத்தை ஆயிடுச்சு, விராமம் ஆயிடுச்சு. அந்த விராமகால கன்யம் எடுத்துக்கோங்க. வீரம் கன், அந்த கன்யக்கு என்ன அர்த்தம்னு கேட்டார். இப்ப அதிகரணம் அர்த்தம்னு சொன்னார். அதிகரணம் அர்த்தம். இப்ப மறுபடியும் இந்த விவரணத்துக்கு வாங்க. விரம்யத்தே அஸ்மின்னு சொன்னார். அப்ப எந்த எந்த இடத்துல, இடம்னா இடம்னு தேசத்துல வந்துட்டா காலம், எந்த காலத்துல வர்ணங்கள் முடிவடைஞ்சிருக்கோ அந்த காலத்துக்கு என்ன பேரு, விராமம். அப்ப பாருங்க, ரு ஆ ம் ஆ ரு, அடுத்த காலம் இருக்கு பாருங்க, அங்க வந்து அதுதான் விரம்யத்தே. அந்த இடத்துலதான் வந்து வர்ணத்தினுடைய அபாவம் இருக்கு. அப்ப அந்த காலத்துக்கு என்ன பேர் கிடைக்கணும், விராமகான்னு பேர் கிடைக்கணும். ஆனா இந்த அஸ்மின்னா, அஸ்மின்னு வஸ்துதா யார வாங்கிக்கிறோம், அந்த காலத்தை தானே வாங்கிக்கிறோம். ரு ஆ இன்னு ஆ ரு, 6வது க்ஷணம்னு வச்சுக்கோங்களா, மனசு வாங்கி 6வது க்ஷணம். அந்த அதுதான் வந்து விராமகான்னு பேரை கிடைக்கணும். எந்த வியுற்பத்தி பிரகாரம், விரம்யத்தே அஸ்மின்னு இட்டி விராமகான்ற வியுற்பத்தி பிரகாரம் அந்த 6வது க்ஷணத்துக்கு தான் என்ன பேர் வரணும், விராமகான்னு பேர் வரும். ஆனா நாம என்ன பண்ணிட்டோம்னா, சாமீபிக்கே அதிகரணே பிராமணஸ்ய கம்பளகா மாதிரி அந்த விராமத்துக்கு, அதாவது அந்த அந்த அதிகரணத்துக்கு, அந்த காலத்துக்கு சமீபத்துல யார் இருக்கா, ரு ஆ இன்னு ஆ ரு இருக்கு பாருங்க. அந்த ருவை என்னன்னு வாங்கிட்டோம், விராமஹா. அது என்னன்னா, இப்ப பிராமணஸ்ய கம்பளகா சொன்ன மாதிரி சமீபிகமான அதிகரணம். அர்த்தாத்து அதிகரணத்துக்கு சமீபத்துல யார் இருக்காரோ அவரையே நீங்க என்னவா நினைச்சிருந்தீங்க, அதிகரணமாக நினைச்சிருந்தீங்க. அதிகரணம் அந்த 6வது க்ஷணம்,
அதுக்கு சமீபத்துல யார் இருக்காரோ அவரையே நீங்க என்ன வாங்கிட்டீங்க, அதிகரணமா வாங்கிட்டீங்க. சரியா? அவருக்கு சமீபத்துல யார் இருக்காரு அது சொல்லுங்க. ரு ஆ மு ஆ ரு இருக்கு, அதுக்கப்புறம் ஒரு டேஷ் இருக்கு. அந்த டேஷ்க்கு சமீபத்துல யார் இருக்கா? ரு இருக்கா இல்லையா? ரு இல்ல, ருவனுடைய காலம் அஞ்சாவது காலம் இல்லையா? அங்க 2 பேர் இருக்கா. அது அதிகரணம்னு நீங்க அந்த காலத்தை வாங்கிக்கும் பொழுது அந்த ருவனுடைய சமானமான அந்தத்துல யார் இருக்கான்னா முதல் க்ஷணம், 2வது க்ஷணம், 3வது க்ஷணம், 4வது க்ஷணம், 5வது க்ஷணம், 6வது க்ஷணம். இப்ப 6வது க்ஷணத்துல 6வது க்ஷணத்துல இரு இல்ல, 5வதுல. அப்ப 5வது க்ஷணத்துல இருன்னு இருக்குன்னா அப்ப அந்த 6வது க்ஷணத்துக்கு தான் வசுதா விராமஹான்னு பேரு. அதிகரணம்னா 6வது க்ஷணத்துக்கு தான் விரம்யத்தே அஸ்மின்னு அது 6வது க்ஷணத்துக்கு தான் வாங்கிக்கிறோம். அதனுடைய சமீபத்துல இருக்குன்னு பார்த்தா உங்களுக்கு 5வது க்ஷணம் தான் வாங்கிக்கணும். இப்ப மறுபடியும் அங்க என்ன பண்ணோம்னா அந்த 5வது க்ஷணத்துல நீங்க ஒண்ணு வேலை பண்ண போறது. ஏன்னா நம்ம பண்ணிட்டு இருக்கிறது என்ன பண்ணிட்டு இருக்கோம், வியாக்கரண சாஸ்திரம். வியாக்கரணத்துல என்ன பண்ணா சப்தத்தை பத்தி நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. அப்ப வெறும் க்ஷணத்துக்கு பேர் வச்சு நீங்க என்ன பண்ணீங்க, காலங்களுக்கு முதல் க்ஷணத்துக்கு ஒரு பேரு விராமஹான்னு பேரு, கடைசி க்ஷணத்துக்கு ஏதோ காலங்களுக்கு பேர் வச்சு நீங்க என்ன பண்ண போறீங்க, சப்தஷா. ஏவம் வஸ்துதா அந்த 6வது க்ஷணத்துக்கு சமீபத்துல இருக்கக்கூடியதுன்னு கேட்டா 5வது க்ஷணம் தான். அப்ப அந்த சாமீபிக்கம்னு நீங்க வச்சிருந்தாலும் கூட விராமஹான பேரு அந்த 5வது க்ஷணத்துக்கு தான் வரும். ஆனா க்ஷணமாகிய காலங்களுக்கு பேர் வச்சு நமக்கு இன்னும் பிரயோஜனம் இல்லைன்றதுனால அந்த 5வது க்ஷணத்துல உச்சரிக்கக்கூடிய வர்ணமாகிய ரேபத்துக்கு என்ன பேரு, விராமஹான்னு பேரு. இது ஒரு பட்சம். இது ஒரு பட்சம். இன்னொரு பட்ச பிரகாரம் விரம்யத்தே அஸ்மினிதி விராமஹானா சாமீபிகம் அதிகரணம்லாம் வேண்டாம். அந்த 6வது க்ஷணம் சொன்னீங்களா அந்த க்ஷணத்துக்கு என்ன பேர், விராமஹா. எந்த பட்சம் 6வது க்ஷணத்துக்கே பேர் லாகவன் தான். அது ரெண்டும் பலபேதம் சொல்றார், பார்க்கலாம். விரம்யத்தே அஸ்மின்னி இதி விராமஹா சாமீபிகே அதிகரணே கண்ய. இப்ப பாருங்க, சாமீபிகே அதிகரணே கண்யன்னா லக்ஷணையா நீங்க அதிகரணம் வஸ்துதா கண்யனுடைய வாச்சியா இங்க சொல்ற விதம் பாருங்க. இப்ப கண்யனுடைய அர்த்தம் அந்த 6வது க்ஷணம் தான். நாம லக்ஷணையா 5வது க்ஷணத்தை வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லல. இவர கண்யக்கே அந்த 5வது க்ஷணம் அர்த்தம் தான். லக்ஷணையா கங்காவுக்கு பிரவாகம் தான் அர்த்தம், லக்ஷணையா அது தீரத்தை சொல்றது அப்படி சொல்ல வரல. கண்ய பிரத்தியமே சமீப அதிகரணமாகிய 5வது க்ஷணத்தை சொல்றது. பிரகிருதத்தை நீங்க 5வது அதாவது அந்த இடத்துல வேற வேற மாறும். நீங்க ஸ்ரீராம ஜெயம் சொன்னா அங்க வேற மாதிரி வரும். இங்க நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக பிரகிருதத்தை சொல்றோம். சாமீபிக்கே அதிகரணே கண்ய. அதுக்கப்புறம் விரமணம் நாம கிம் அப்படின்னு கேட்டார். கிரியாயாக அபாவஹா விரம்யதே இதி விரம்யதே அஸ்மின் இதி விராமஹானா யஸ்மின் கிரியாயாக அபாவஹா வித்யதே சஹ விராமஹா. அந்த 6வது க்ஷணத்துல கிரியையினுடைய அபாவம் இருக்கு. சரியா? அடுத்தது என்ன கிரியை, இங்க நீங்க என்ன கடம் பண்றீங்களா பட்டம் பண்றீங்களா என்ன கிரியை பண்றீங்களா, சப்தசாஸ்திரமா இருக்கவே உச்சாரண கிரியையினுடைய அபாவம். அப்ப ரு ஆ ஆ ரு அப்படின் போது இங்க 5வது க்ஷண பர்யந்தம் ஒரு க்ஷணத்திலே ஒரு வர்ணத்துடைய உச்சாரணம் இருக்கு. 6வது க்ஷணத்துல எந்த வர்ணத்துடைய உச்சாரணமும் இல்ல. அப்ப உச்சாரண அபாவா. இப்ப என்ன பண்ணுங்க, நீங்க உச்சாரண அபாவத்தினுடைய அதிகரணம்னு வச்சு உச்சாரண அபாவா இருக்க. உச்சாரண அபாவன்றதுக்கு அதிகரணமாக இந்த 6வது க்ஷணம் இருக்கு. क्रियायाः अभावः सच इत्युक्ते क्रिया नाम सच अभावः क्रियायाः अभावः कः इत्युक्ते शब्दशास्त्रप्रस्तावात् वर्णानाम् उच्चारण अभावात्मकः इति लभ्यते. वर्णानाम् उच्चारण எங்கோ பாக்குறீங்க போல இருக்கு நீங்க. அதானா இல்ல அவங்க சொல்றாங்க தத்துவபோதினி இல்லையா உங்களுக்கு, பாலவனமா உண்டியா அந்த புஸ்தகம். சரி கரெக்ட் தான். இல்ல நான் இங்க கீழே இருக்கேன்னு பார்த்தேன். வர்ணானாம் உச்சாரண அபாவாத்மக, அது புரிஞ்சுங்களா? இப்ப வர்ணானாம் ரு ஆ மு ஆ ரு இது வர்ணங்கள். வர்ணானாம் உச்சாரணம் அந்த 5 க்ஷணத்துல இருக்கு. உச்சாரணானாம் அபாவா அது 6வது க்ஷணத்துல. அபாவ ஆத்மக அந்த அபாவத்தை உடையது எது, அந்த 6வது க்ஷணம். ஆத்மக பர்யந்தம் முடிக்கணும் இல்லையா. உச்சாரணம் அபாவாத்மக இது லப்யதே.
ததா இப்ப என்னப்பா சொல்ல வரேன்னா யஸ்மின் வர்ணே உச்சாரிதே சதி அவ்யவஹித உத்தர காலே வர்ணானாம் உச்சாரண அபாவஹ சஹ அந்த்யவர்ணஹ அவசான சம்ஞகः இத்யர்த்தः ஃபலதி. யஸ்மின் வர்ணே உச்சாரிதே கஸ்மின் ராமர் இத்யத ரேபே வர்ணே உச்சாரிதே சதி அவ்யவஹித உத்தர காலே உடனே அடுத்தது முன்னு வாய முடியும் ராமர் அப்படின்றான். அவ்யவஹித உத்தர காலே வர்ணாந்தரானாம் உச்சாரண அபாவஹ வேற எந்த வர்ணத்தையும் சொல்லல. சஹ அந்த்யவர்ணஹ இவ்வளவு சுலபமாக எழுதுறதுன்றது நம்ம பாலவனமா ரசிக்கணும். எவ்வளோ அது புரியுற மாதிரி எழுதுறாரு. சஹ அந்த்யவர்ணஹ அவசான சம்ஞகः இத்யர்த்தः ஃபலதி. தத் அபிப்ரேத்திய வியாச்சஷ்டே இதை மனசுல வச்சுன்னா மேல என்ன சொல்லுறார் வர்ணானாம் அபாவஹ அவசான சம்ஞகः ஸ்யாத். வர்ணானாம் அபாவஹ வஸ்துதா இங்க பாருங்க மூல பிரகாரம் பார்த்தா வர்ணத்துடைய அபாவத்துக்கு தான் அவசானம். ஆனா வியாக்கியான பிரகாரம் பார்த்தா அந்த அபாவத்துடைய அதிகரணமா இருக்கக்கூடிய காலத்து பர்யந்த போறான். அபாவகாவுக்கு அபாவம்னு தனியா நிற்காது. அபாவம் எல்லாம் நமக்கு எல்லாத்துக்கும் ஒரு ஒரு டைம் இதுவா இருக்கு இல்லையா, பிளேஸும் டைமும் தானே எல்லாத்துக்கும் ஆதாரமா இருக்கு. அதனால அந்த அபாவத்துடைய காலம்னு வியாக்கியானம் போறோம். மூலத்துல அவ்வளவு ஸ்பஷ்டமா இல்லை. வர்ணானா அதுக்கப்புறம் திருப்பி வர்ணானாம் வித்தியாசம் எஸ்மின் உச்சாரிதே சதி வர்ணாந்தராணாம் உச்சாரண அபாவஹ சஹ அந்த்யவர்ணஹ அவசான சம்ஞகः இது அத்தியாகாரேன விவரணம் யோஜ்யம். இந்த மூலத்துல நான் சொல்ற பதங்கள்லாம் சேர்த்து விவரணம் பண்ணிக்கோப்பா அப்படின்னு சொன்னார். இது ஒரு பட்சம். இது ரெண்டாவது பட்சம். யத்வா வர்ணானாம் உச்சாரண அபாவஹ விராமஹ நீங்க சொல்ற மாதிரி விரம்யதே அஸ்மின் இது விராமஹ இல்ல, விரம்யதே இது விராமஹ. அந்த அஸ்மின்ன்ற சப்தமியந்தமான பதத்தை எடுத்துருங்க. அப்ப வெறும் விரம்யதே இது விராமஹ. விரம்யதே நாம கிரியாயாக அபாவஹ. அப்ப கிரியை இல்லாம இருத்தல் இருக்கு பாருங்க. இந்த வெறும் அபாவம், அந்த அபாவத்துக்கு என்ன பேரு விராமஹ. இந்த பட்சத்துல அந்த பின்னாடி இருக்கக்கூடிய அப்புறம் சொல்றீங்க பாருங்க, அந்த அபாவத்துக்கு என்ன பேர் கிடைச்சிடும், அதனுடைய கால பர்யந்தம் நீங்க போக வேண்டாம். புரிஞ்சுதா? அங்க ஒரு 6 டேஷ் போட்டுக்கோங்க. டேஷ் 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 டேஷ். அந்த முதல் டேஷ்க்கு மேல ரு, ரெண்டாவது டேஷ்க்கு மேல ஆ, மூணாவது மு, நாலாவது அ, அஞ்சாவது ரு, ஆறாவது காலியா இருக்கு. அந்த டேஷை காலமாக மனசுல வாங்கிக்கோங்க. அங்க அதனுடைய ஆதேயமாக மேல இருக்க வர்ணங்கள் சொன்னா நல்லா புரியும். எத்வா வர்ணானாம் உச்சாரண அபாவஹ. சரிப்பா, இந்த பட்சத்துல விராம சப்தத்தினுடைய விற்பத்தி எப்படின்னா வி ரம் அதே கன்ய பிரத்தியம் தான். என்ன வித்தியாசம்? போன பட்சத்துல கன் பிரத்தியத்துக்கு அதிகரணம் அர்த்தம், இந்த பட்சத்துல கன் பிரத்தியத்துக்கு பாவஹா அர்த்தம். பாவஹான கிரியானம். சச்ச கிஞ்சித் வர்ண உச்சாரண உத்தரகாலிகா ஏவ கிரியதே. அர்த்தம் சொன்னா ஓ புரிஞ்சுட்டு சொன்னா. இப்ப நீங்க என்ன பண்ணணும்னா இந்த சூத்திரத்தை முதல்ல ஞாபகம் வச்சுக்கணும். விராமஹான்ற ஒரு பதார்த்தத்தை மனசுல வாங்கணும். அந்த பதார்த்தத்துக்கு அவசானம்னு சம்ஞா வைக்கிறார். ஆனா இந்த விராமஹான்னு யார வாங்கிக்கிறதுன்னு இப்ப பிரச்சனை. அதான் உத்தேசியத்திலே இப்ப பிரச்சனை இருக்கு. விதேயம் அவசானம் பேர் வைக்க போறாருன்னு தெரியுது, யாருக்கு அவசானம் பேர் வைக்க போறாருன்னு தான் இப்ப பிரச்சனை. ஒரு பட்சம் இருக்கு, ரெண்டாவது பட்சம். அப்ப விராமஹான வர்ணானாம் அபாவஹ. அப்ப சொன்னா ஒண்ணுமே சொல்லப்பா, யாருமே ரொம்ப நேரம் பேசாமலே இருக்கா. அப்ப இதுவும் வர்ணானாம் அபாவஹ தானே. அப்ப அதெல்லாம் கூட அவசானம்னு, அதெல்லாம் கூட விராமம்னு வாங்கிப்பீங்க, அதுக்கெல்லாம் கூட நீங்க அவசானம்னு பேர் வைப்பீங்களா என்ன? அப்ப என்னன்னா ராமரு சொல்லி ஒரு 10 நிமிஷம் கழிச்சு 11வது க்ஷணம் இருக்கு பாருங்க. இந்த 11வது க்ஷணம் கூட எதனுடைய ஆதாரமா இருக்கு? வர்ணங்களுடைய அபாவத்துக்கு ஆதாரமா இருக்கு. அப்ப இந்த 11வது க்ஷணம் 12வது க்ஷணம் வேணா கிளாஸ் முடிச்சுட்டு ஒரு நாள் மொத்தமே இல்லை, யாரும் பேசல, மௌனப்பிரசம் இருக்கான்னா அந்த அன்னி நாளுக்கு முழுக்கத்துக்கு அவசானம் பேர் வரும். அது தேவையான்னு கேட்டார். அப்படி எடுத்துக்க வேண்டாம். நாம என்ன பண்ணா வர்ணங்களை உச்சாரணம் பண்ண அடுத்த க்ஷணத்துல என்ன ஒரு வர்ணங்களுடைய அபாவம் இருக்கோ அதை உண்டி வாங்கிக்கலாம் அப்படின்னு வியாக்கியானம். எப்படி இதனால வியாக்கியானத்தினாலும் பார்த்து தெரிஞ்சுக்கணுங்க. வியாக்கியானத்தா விசேஷ பிரதிபத்தி நகி சந்தேகாத்து அலட்சணம்னு ஒரு பரிபாஷை. உனக்கு சந்தேகம் வந்ததுன்னு சொன்னா நீ வியாக்கியானத்தை பாரு. வியாக்கியாதா என்ன சொல்லு, இப்ப என்ன எடுத்து அவசானம்னா மௌனமா இருக்கக்கூடிய எல்லா காலங்களுக்கும் அவசானம் பேர் இருக்கு, அதனால பலம் ஒண்ணும் இல்லை. நாம இந்த சாஸ்திரத்துல கரவசான ஒரு விசர்ஜனீயான்ற இடத்துல அவசானம் பின்னாடி இருந்ததுன்னு சொன்னா ஏதோ காரியத்தை பண்ண போறோம்.
விசர்க காரியத்தை பண்ண போறோம். அப்ப இது மாதிரி இடங்கள்ல முழுக்க முழுக்க பேசிட்டு உடனே பேசாத இருக்க க்ஷணம் இருக்கு பாருங்க, அது அந்த அபாவத்துக்கு மட்டும்தான் விராமஹான்னு பேருன்னு சொன்னார். மறுபடியும் பாருங்க, சச்ச விராமஹா கிஞ்சித் வர்ண உச்சாரண உத்தரகாலிகா ஏவ கிருஷ்யதே. கிம் காரணம்? வியாக்கியானா. அஸ்மின் பக்ஷே, இந்த பட்சத்துல கிஞ்சித் வர்ணோச்சாரண உத்தரம் வர்ணாந்தராணாம் உச்சாரண அபாவஹ அவசானம் இது விவரண யோஜனா. இங்கேயும் மூலத்துக்கு இது மாதிரி வியாக்கியானம் பண்ணிக்கோ. இப்ப இந்த பட்சத்துல ராமருக்கு அடுத்தது இருக்கக்கூடிய அந்த க்ஷணம் இல்ல, அந்த க்ஷணத்துல இருக்கக்கூடிய அபாவத்துக்கு அவசானம் பேர் வரும். அந்த ரெண்டும் நீங்க மனசுதான் வாங்கிக்கணும் இல்லையா? அதாவது மனசுதான் வாங்கிக்கணும். தத்ர பிரதம பக்ஷே கர்வசானயோஹ இத்யத்ர கரிபரதः ரேபஸ்ய விசர்கः ந அவசானே து ரேபே ஸ்தானினி இதி யோஜ்யம். சரி, பார்க்கலாமா? இப்ப இது பார்த்துட்டு முடியலாமா? இதோட முடிச்சுக்கலாமா? இன்னும் 2 பங்கி தான் இருக்கு. டைம் ஆயிட்டா? எனக்கு இன்னும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. கரவசானியோர் விசர்ஜன் அந்த சூத்திரத்தை முதல்ல பார்க்கலாம், நமக்கு தெரிஞ்சிருக்க அர்த்தம் பார்க்கலாம். அப்புறம் இவர் சொல்ற அர்த்தத்தை அங்க அப்ளை பண்ணி பார்க்கலாம். நாம இத்தனை நாள் எப்படி படிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னா, ராமர் ஜெனரலா அவசானம்னா வர்ணானாம் அபாவகான்னு பின்னாடி இருக்கக்கூடிய அபாவத்தை வாங்கிக்கிறோம். ராமருக்கு அப்புறம் ஒன்றும் டேஷ் ஒண்ணுமே இல்லைங்க. அப்ப கரவசானயோகோ கரி அவசானியச்ச பரே, கரு பின்னாடி இருந்தாலும் அவசானம் பின்னாடி இருந்தாலும் ரேபஸ்ய விசர்கா. ராமர்ல இருக்கக்கூடிய ரேபத்துக்கு விசர்கம் வந்தா ராமஹா. இப்ப நீங்க முதல் பட்சத்துல அவசானம்னு ரீவுக்கே பேர் வச்சிருக்கீங்க. அதாவது விராமஹான்னு ரீவுக்கே பேர் வச்சிருக்கீங்க. ரீவுக்கு விராமஹான்னு பேர்னா அதுதான் அவசானம்ன்ற பேர். அப்ப கரி அவசானிச்ச பரே ரேபஸ்ய விசர்கான்னா ராம ருன்னு போது அங்க முன்னாடி ஆ இருக்கே தவிர அவசானம் யாரு? ரு. இந்த ரூவுக்கு முன்னாடி யார் இருக்கணும்? ரேபம் இருக்கணும். அதானே கரி கர்ரோ அவசானமோ இருந்ததுன்னா முன்னாடி இருக்கக்கூடிய ரேபத்துக்கு விசர்க்கம்னு நீங்க சொன்னீங்க வியாக்கியானம். இப்ப ராம ருன்னு போது ரூவே அவசானம், ரூவே விராமம். அதை தள்ளிடுங்க, நிமித்தம் அது தள்ளிடுங்க. அதுக்கு முன்னாடி யார் இருக்கணும்? ரேபம் இருக்கணும். ரேபம் இல்லவே இல்லையா? அப்ப யாருக்கு நான் விசர்க்கம் பண்ணுவேன்? இந்த ரேபத்துக்கு விசர்க்கம் பண்ண முடியாது. ஏன்னா இவருதான் நிமித்தம், இவரே உத்தேசம். ஒருத்தரே நிமித்தமாகவும் உத்தேசியமாகவும் ஆக மாட்டார். காரியம் அனுபவம் ஹி காரியி நிமித்தத்தையா ஒரு பரிபாஷை எழுதி சொன்னோம்னா, காரியம் அனுபவம் ஹி காரியி நிமித்தத்தையா ந ஆசிரியதே. காரியம் அனுபவன் ஹி कार्यी निमित्ततया न आश्रीयते. कार्यम अनुभवन् हि कार्यी निमित्ततया न आश्रीयते. அதாவது நம்ம பார்த்தோம் நிமித்தம் உத்தேசியம் விதேயம் பார்த்தோம் இல்லையா? 3. இதுல விதேயம்ன்றது புதுசா வரப்போகிறது, அதை ஒதுக்கணுமா? உத்தேசியம் நிமித்தம்னு போடுறோம். இதுல நாம இப்ப இகோ இணைச்ச சூத்திரம் அதான் நல்லா. அப்ப இக்கு உத்தேசியம், அச்சு நிமித்தம் பாத்துக்கிறோம். அப்ப எந்த சுதி உபாசியான்ற இடத்துல ஈகாரம்ன்ற இக்கு ஏற்கனவே இருக்கு, உபாசியான இடத்துல உகாரம்னு சொல்லக்கூடிய அச்சு ஏற்கனவே இருக்கு. ரெண்டும் இருக்கு. உத்தேசமும் நிமித்தம் ஏற்கனவே ரெடியா இருந்தாதான் விதேயம் வரப்போகுது. அந்த உத்தேசத்துக்கு விதேயம் இது சாவாங்க. இப்ப ராமரு இருக்கா இல்லையா? அந்த ரேபத் கரவசான ஒரு சூத்திரம் பாருங்க. அந்த சூத்திரத்துல ரேபம் உத்தேசியம், அவசானம் நிமித்தம். அதாவது அவசானம் பின்னாடி இருக்குதுன்னா ரேபத்துக்கு என்ன வரும்? விசர்க்கம் வரும். விசர்ஜனீயம் விதேயம். விசர்ஜனீயம் விசர்ஜனீயா விசர்கான ரெண்டும் ஒண்ணுதான். விசர்ஜனீயம் விதேயம், ரேபம் உத்தேசியம், அவசானம் நிமித்தம். இப்ப ஒண்ணுத்தையே ஒருத்தரையே உத்தேசியமாகவும் அவரையே நிமித்தமாகவும் வச்சுக்கலாமான்னு கேள்வி. இப்ப பிரகிருத்துல யார் இருக்கா? ராமர் இருக்கு. அந்த ரேபமே தான் அவசானம், உத்தேசமும் அதே ரேபம். உத்தரே ஆத்மனாத்மானம் மாதிரி தன்னைத்தானா தேத்திக்கணும்ன்ற மாதிரி உத்தேசமும் அதே ரேபம். தனக்கு ரேபமாகிய தனக்கு விசர்க்கம் வர்றதுக்கு தானா நிமித்தமா இருக்கு அப்படின்ற மாதிரி ராமர் ரேபமே அவசானம்,
ரேபமே உத்தேசியம், அதுக்கு நாம இந்த விதேயத்தை விசர்க்கத்தை பண்ணலாமான்னு ஒரு சின்ன கேள்வி. அது இங்க இல்ல, அந்த ஞாபகம் வந்து நான் சொல்றேன், அது வராது. நம்ம வியாக்கரண சாஸ்திரத்துல ஒருத்தரே நிமித்தமாகவும் அவரே விதேயம், அவரே வந்து உத்தேசமாகவும் இருக்க மாட்டார். கார்யி, கார்யினா உத்தேசம், காரியம் அனுபவன்ஹி கார்யி, காரியனா வந்து உத்தேசம். வேதாந்தத்துல வேணா வந்து பிரம்மமே வந்து நமக்கு நிமித்த காரணம், அதுவே வந்து நமக்கு வந்து உபாதான காரணம் அப்படின்றது அங்க வரலாம். இங்க வந்து இதுவே வந்து நிமித்த காரணமாகவும் இதுவே உத்தேசமாகும். உத்தேசம்னாம அது உபாதானம் தான். இந்த காரியத்தை அனுபவிக்கிறது வந்து அதானே, அது உபாதானம். ரெண்டும் வந்து ஒண்ணுத்துக்கு வராது. காரியம் அனுபவம் காரியம் நிமித்தத்தையா ந ஆஸ்ரீயத்தே அப்படின்னு ஷீனா பிரசித்தம், லோகத்துல பிரசித்தமான விஷயம் அது. யார் வந்து நிமித்த காரணமா இருக்காரோ அவர் வந்து உபாதான காரணமா இருக்க மாட்டார். புலாதன் இருக்கான், அவன் நிமித்த காரணமா இருந்தா அவனே வந்து உபாதானம் மண்ணா மாற முடியுமா அப்படின்னு ஹி பிரசித்தி துவத்தனம். காரியம் அனுபவம் ஹி காரிகி நிமித்தத்தையா. அப்ப என்னப்பா பண்றது? இப்ப கடைசியில என்ன, ராமர்ல ரேபத்துக்கு விசர்க்கம் வராதுன்னு ஸ்திதி. என்ன பண்றதுன்னா அந்த சூத்திரத்துக்கு நான் அர்த்தம் மாத்துறேன்றார். கரவசான ஒரு விசர்ஜிக சூத்திரத்துக்கு நான் அர்த்தம் மாத்துறேன். எப்படி பண்ணலாம் அப்படின்னார் பாருங்க. பிரதம பக்ஷே கரவசானோ இத்தியத்ர கரி பரதः ரேபஸ்ய விசர்கः அவசானே து ரேபே ஸ்தானினி இது யோஜ்யம். சொல்லட்டுமா? அந்த கரவசானயோஹோ அப்படின்றது சப்தமி திவச்சனம். அவசானே அவசானயோஹோ இருக்கா இல்லையா, அங்க கருன்னு ஒரு பிரத்யாகாரம், அவசானம்னு ஒரு சம்ஞா, இந்த ரெண்டும் சேர்ந்து கரவசானயோஹோ சப்தமி திவச்சனம். அதை நீங்க ரெண்டா பிரிச்சுக்கோங்க. கரி அவசானேன்னு போட்டுக்கோங்க. அந்த கரியில ஒரு சப்தமி இருக்கா, அவசானியில ஒரு சப்தமி இருக்கா, அந்த சப்தமிக்கு வேற வேற மாதிரி அர்த்தம் பண்ணிடலாம். சப்தமிக்கு அர்த்தம் வேற மாதிரி பண்ணிடலாம். எப்படிப்பா அப்படின்னா அந்த அந்த கரியில இருக்கக்கூடிய சப்தமிக்கு பரசப்தமின்னு அர்த்தம் பண்ணிக்கலாம். கரி பரே, கரு பின்னாடி இருந்ததுன்னு சொன்னா அப்ப ரேபத்துக்கு விசர்க்கம். அது வேற லட்சியம். இப்ப நமக்கு இங்க அது கிடையாது. கருணா இந்த வர்க்கத்தினுடைய திவிய பிரதம பாக்கி சேஷாஸ்தா 13 எழுத்து. கரு பின்னாடி இருந்தா ரேபத்துக்கு விசர்க்கம். கரு கரி பரே ரேபஸ்ய விசர்கா. இங்க பாருங்க, ராமரு, ராமர் ரேபம், அதுக்கு பின்னாடி கரு இருக்கா? அப்ப அந்த சூத்திரத்தினுடைய அந்த அம்சம் இங்க அப்ளை ஆகாது. அடுத்தது அவசானேன்னு இருந்தா இல்லையா, அதுக்கு இத்தனை நாள் நாம எப்படி அர்த்தம் பண்ணினோம், அவசானே பரேன்னு அர்த்தம் பண்ணோம். இப்ப முதல்ல அப்படிதான் பண்ணி காமிச்சேன். அவசானம் பின்னாடி இருந்ததுன்னா ரேபத்துக்கு விசர்க்கம்னு. ஆனா அந்த அர்த்தம் இங்க பொருந்தாது. ஏன்னா இப்ப நீங்க யாருக்கு பேர் வச்சிருக்கீங்க, ரேபத்துக்கே அவசானம்னு பேர் வச்சிருக்கீங்க. அப்ப என்ன பண்ணலாம்னா, புரியுதா? நான் என்ன பண்ணேன்னு புரியுதா? அதாவது ஒரு பக்கம் கரவசான விசர்ஜிக சூத்திரத்தினுடைய விவரணம் பார்த்துட்டு இருக்கோம். அந்த இப்ப ராமருன்ற இடத்துல இப்ப நாம எந்த பட்சத்துல இருக்கோம்னு சொன்னா ரேபத்துக்கு அவசானம்னு பேரு அப்படின்ற பட்சத்தை ஸ்டடி பண்ணிட்டு இருக்கோம். ரேபத்துக்கே அவசானம்னு பேருன்னும் பொழுது அந்த சூத்திரம் இங்க எப்படி அப்ளை ஆகுறது அப்படின்றத பார்த்துட்டு இருக்கோம். அந்த சூத்திரத்துல 2 அம்சம், கரின்னு ஒரு அம்சம், அவசானின்னு ஒரு. கரின்ற அம்சத்துக்கு இங்க ஒன்னும் அங்கேயுமே கிடையாதுங்க. அவசானேன்ற அம்சம் வச்சுக்கோங்க. அவசானே சாதாரணமா எல்லாரும் என்ன அர்த்தம் பண்றப்பா, அவசானே பரே ரேபஸ்ய விசர்கா. ரொம்ப ஈஸி. ராமருக்கு பின்னாடி அவசானம் இருக்கு, ரேபத்துக்கு விசர்க்கம். ஆனா அந்த பட்சம் நீங்க ஆதரிக்கலாம். ரேபத்துக்கே அவசானம் பேர் வச்சிருக்கீங்களா? இப்ப அந்த அவசானேக்கு என்னப்பா அர்த்தம் பண்றதுன்னு கேட்டார். அதுக்கு இப்படி பண்ணிடு, அவசானே ஸ்தானினி ரேபஸ்ய அவசானே ஸ்தானினி ரேபே என்ன பண்ற, அவசானே து ரேபே ஸ்தானினி, அவசானே து சொல்லட்டமா? அதாவது அவசானம்ன்ற பேருடையதாக இருக்கணும், அது ஸ்தானியாக இருக்கணும், அது ரேபமாக இருக்கணும். அப்படிப்பட்டவருக்கு விசர்க்கம் வந்துடும். அப்படிப்பட்டவர்களுடைய ஸ்தானத்துல விசர்க்கம் வந்துடும். இப்ப பாருங்க, ராமர், ராமர் என்னவா இருக்கு, அது அவசானம்ன்ற பேர் இருக்கு. ராமர்ல இருக்கக்கூடிய ரேபம் வந்து அவசான சம்ஞகமா இருக்கு, அது ரேபம். அது ஸ்தானி. ஸ்தானினா என்ன, இப்ப ஒரு ஆதேசம் வந்து உட்கார்ந்து எடுத்துன்னு சொன்னா உத்தேசத்துக்கு தான் ஸ்தானின்னு பேரு. அதாவது உத்தேசிய விதேயங்கள், அதாவது விதேயம் ஆதேசமாக இருக்கிற பட்சத்துல எப்படி, அதாவது இந்த விதேயம் இருக்கு, அது பல ரூபமா இருக்கும். பாணினி விதிக்கிறார்னா சில சமயத்துல பிரத்யத்தை விதிப்பார், சில சமயத்துல ஆகமத்தை விதிப்பார், சில சமயத்துல ஆதேசத்தை விதிப்பார். அவர் விதிக்கக்கூடியது விதேயம். அந்த விதேயமானது ஆகம ரூபமாக இருந்ததுன்னு சொன்னா அப்ப உத்தேசத்துக்கு ஆகமீன்னு பேர் கிடைக்கும்.
அவர் விதிக்கிறது ஆதேசமாக இருக்கிறதா இருந்தா உத்தேசத்துக்கு ஸ்தானின்னு பேர் கிடைக்கும். அப்ப இப்ப இந்த கர்வசான ஒரு விசர்ஜனீய சூத்திரத்துல எதை விதிக்கிறார்? விசர்ஜனீயத்தை விதிக்கிறார். விசர்ஜனீயன்றதா ஆதேசமா பிரத்யேகமா ஆகமமா? அது ஆதேசம். எப்படி சார் தெரியும்ன்றீங்களா? நான் சொன்ன தெரிஞ்சுருக்கேன், அவ்வளவுதான். வேற அடையாளம் உண்டு. எப்படின்னா அந்த சாப்டர் பிரத்யேகத்தை விதிக்கக்கூடிய பிரகரணத்துல விதிச்சா அது வந்து பிரத்யேகம்னு சொல்லலாம். அது பிரத்யேக பிரகரணத்துல இல்ல. தத்கைல பிரத்யா அப்படின்னு ஒரு பிரகரணம். பிரத்யா பரச்ச அப்படின்னு வந்து இதுல இருந்து ஆரம்பிச்சு நான் வந்து பிரத்யேகங்களை விதிக்கிறேன் அப்படின்றாங்க. அந்த சாப்டர்ல இந்த கர்வசான விசர்ஜனீய சூத்திரம் இல்ல. ஆதேசம் ஆகமமா இருக்கலாம்னா ஆகமத்துக்கு ஒரு அடையாளம் நேற்று சொன்னேன். தித்து கித்து மித்து மூணா இருக்கணும். இப்ப விசர்ஜனீயா அது தித்து இல்ல கித்து இல்ல மித்து இல்ல, அது என்னல்ல ஆகமமும். அப்ப என்னவா இருக்கும்? அது ஆதேசம் தான். அப்ப விதேயம் ஆதேசமா இருந்தா உத்தேசத்துக்கு என்ன பேர் கிடைக்கும்? ஸ்தானின்னு பேர் கிடைக்கும். அதாவது நான் வாடகைக்காரன்னு சொன்னா நம்ம 2 பேர் இருக்கோம். இந்த ஒரு வீட்டோட நமக்கும் உங்களுக்கும் சம்பந்தம் இருக்கு, இந்த வீட்டோட எனக்கு சம்பந்தம் இருக்கு. நான் வாடகைக்காரன்னு சொன்னா நீங்க என்னவா இருக்கணும்? முடிஞ்சு போச்சு. அப்ப விதேகமானது ஆதேசான்னு சொன்னா உத்தேசத்துக்கு என்ன பேரு? ஸ்தானின்னு பேரு. முடிஞ்சுதா? இப்ப மறுபடியும் சூத்திரத்துக்கு வரேன். கர்வசான சூத்திரத்துக்கு என்ன அர்த்தம்னா அவசானே சொன்னீங்களா, அதுக்கு வந்து முன்பட்சத்துல அவசானே பரே ரேபஸ்ய விசர்கான்னு சொன்னோம். இப்ப அப்படி இல்ல, ரேபே அவசானே ஸ்தானினின்னார் அந்த சூத்திரத்துக்கு. அப்ப ரேபமா இருக்கணும், அவரே அவசான சம்ஞாக உடையவராக இருக்கணும். அவர் ஸ்தானியா இருக்கிற பட்சத்துல, அதாவது நீ வர்றதா இருந்தா நான் வரேன் அப்படின்ற மாதிரி ரேபம் ஸ்தானியா இருக்கிற பட்சத்துல விசர்க்கம் வரும்னு. வேற யாராவது ஸ்தானியா இருந்தா விசர்க்கம் வராது. உதாரணம் என்ன? இப்ப வந்து வேற எடுத்துங்களா, வணிக் வணிக் வணிஜோ வணிஜா, வணிக் வணிஜோ வணிஜா. வணிக்கு ககாரம் இருக்கு, அது என்னவா இருக்கு? அவசானம். இப்ப இந்த பட்சத்துல விரம்யத்தே அஸ்மின்னீதி விராமஹா சாமீபிகமான அதிகரண பட்சத்துல அந்த ககாரத்துக்கு அவசானம்னு பேரு. சரியா? இப்ப நாம வணிஜிக்கு சோப்புகும் குற்றம் பண்ணிருக்கோமாங்க வணிஜிக்கு. அப்ப அது ஸ்தானியா இருக்கு, வணிஜு தானே. அப்ப வணிஜ ஜகாரம் அந்த கு வரும்பொழுது அது என்னவா இருக்கும்? ஸ்தானி தானே. கு வந்து ஆதேசம், குற்றம் ஆதேசம். அது வரும்பொழுது ஸ்தானி. அது வந்து ஸ்தானியா இருக்கு, அவசானமா இருக்கு. ஆனா என்னவா இல்ல? ரேப ரூபமா இல்லது, ககார ஜகார ரூபமா இருக்கு. ஏன் அங்க என்ன வராது? விசர்க்கம் வராது. பின்ன 3 அம்சமும் இருக்கணும். ஒருத்தருக்கு அவசானம்ன்ற பேரும் இருக்கணும், அவர் ஸ்தானியாவும் இருக்கணும், ஒருத்தர் அவசானமா இருக்கணும், அவர் ரேபமா இருக்கணும். அவர் ஸ்தானியா இருக்கிற பட்சத்துல விசர்க்கம் வரும். அப்ப ராபருன்ற இடத்துல அவசானம், அது ரேபம். அவர் ஸ்தானியா இருக்கிறதுனால விசர்க்கம் வந்துட்டுனா ராமஹா. இந்த வியாசம். ரெண்டாவது பட்சம் என்ன பண்ணீங்க? விரம்யத்தே விரம்யத்தே இது விராமஹான் அபாவத்துக்கு பேர் ரொம்ப ஈஸி. அந்த பட்சத்துல என்ன? ராமரு பின்னாடி என்ன இருக்கு? அபாவம் இருக்கு. வர்ணங்களுடைய உச்சாரண அபாவம். கால பர்யந்தம் கூட போக வேண்டாம், வர்ணங்களுடைய உச்சாரண அபாவம் இருக்கு. அபாவே பரே ரேபஸ்ய கஹா பவதி, உச்சாரண அபாவே பரே ரேபஸ்ய விசர்கா. அந்த பட்சத்துல இவ்வளோ கிளேசமே கிடையாது, அது முடிஞ்சிருக்கு. இன்னொரு கேள்வி. ஏன்பா பாணினி சொல்லும் பொழுது கர்வசானையோர் விசர்ஜனையான ஒரு சப்தமி தானப்பா போட்டாரு. அந்த ஒரு சப்தமிக்கு நீ வந்து கர் விஷயத்துல வந்து பரசப்தமி அர்த்தம், கர் விஷயத்துல பரசப்தமி அர்த்தம், அவசான விஷயத்துல ஸ்தான சப்தமின்னு அர்த்தம் பண்ணீங்க. இப்படி பண்ணலாமா அப்படின்னு கேட்கிறார். தத்திர பிரதம பக்ஷே கர்வசானயோஹோ இத்யத்ர கரிபரதः ரேபஸ்ய விசர்கः அவசானே து ரேபே ஸ்தானினி இதி யோஜ்யம். கர்வசானயோஹ இதி யத்யபி ஏகா ஏவ சப்தமி ஏகாபி சப்தமி விஷயபேதாத் வித்யதே. விஷயபேதம் வரும்பொழுது ஒரே சப்தமிக்கு 2 அர்த்தம் வரலாம். ஆமா. அவ ஏதாவது ஒரு உதாரணத்தை நாம கொடுக்கணும். அது மாதிரி ஒரு உதாரணம், ஒரு சப்தமி இருக்கணும், அந்த ஒரு சப்தமிக்கே வந்து 2 அர்த்தம் வர்ற மாதிரி இவர் காண்பிச்சுட்டார். லோகத்துல அது மாதிரி வியாக்கரணத்துல நிறைய இருக்கு. லோகத்துல அது மாதிரி இப்ப வந்து இந்த வைஷயிக்கு சப்தமி சொல்லலாமா? ஒரே இடம் வச்சுக்கலாம். நாம கல்பிக்கிறது தானே இது. கடஹான்னு பாய்க்கு பேர், கடஹான்னு பாய்க்கு. கடே பாலஹா
மம இச்சாச்ச அஸ்தின்ற நான் பிரயோகம் பண்றேன் வச்சுக்கோங்களேன். கட்டத்துல குழந்தையும் இருக்கான், என்னுடைய ஆசையும் இருக்குன்ற. கட்டே பாலகா மம இச்சாச்ச அஸ்தின்ற. அப்ப ஒரு சப்தமி தான். ஆனா அந்த சப்தமி பாலனோட அன்வயிக்கும் பொழுது அது வந்து ஔபஸ்லேஷிக சப்தமி. இச்சாவோட அன்வயிக்கும் போது வைஷயிக சப்தமி. அதாவது இப்ப பாயில குழந்தையும் இருக்கு, என்னுடைய ஆசையும் இருக்குன்னா, அப்ப பாய் மேல எனக்கு ஆசை இருக்கு. இந்த பாய் ரொம்ப அழகா இருக்கு, இந்த பாய் எடுத்து போலாமான்னு பாய் மேல எனக்கு ஆசை இருக்கு. பாயில ஆசை இருக்கு, பாயில குழந்தை இருக்கு. என்னன்னா அந்த கட்டே பாலகான் பொழுது அங்க சப்தமி இருக்கா, அந்த சப்தமி வந்து ஔபஸ்லேஷிக சப்தமினா என்னன்னா, கடகான்னா என்னன்னா நீங்க வந்து ஒரு 5 அடி 3 அகலம் இருக்கு அந்த இது பாய். 5 அடி 3 அகலம் இருக்கக்கூடிய அந்த மொத்தத்துக்கும் சேர்த்து கடகான்னு பேரு. ஆனா குழந்தை ஒரு 1.25 அடி 1.5 அடி ஒரு 3/4 அடி அகலம் தான் இருக்கு. இப்ப நீங்க கட்டேன்னு சொன்னா 5க்கு 3 இருக்கக்கூடிய அந்த மொத்த பாயும் அந்த குழந்தைக்கு ஆதாரம்னு தானே ஆச்சு. அப்படிதானே வாங்கிக்கணும். கட்டேனா கட்டா அப்படின்னா அந்த 5க்கு 3, பாலானா இந்த 1.5க்கு 3/4. இவா 2 பேருக்கும் என்ன ஆதார ஆதேயத்துவம் இருக்குன்னு அர்த்தமாச்சு. ஆனா அப்படி இருக்கா? இல்ல. அந்த கட்டத்தினுடைய ஏதோ ஒரு பகுதியில மட்டும்தான் வந்து குழந்தை இருக்கு. அப்ப அந்த சப்தமி என்ன பண்றதுன்னா அந்த உபஸ்லேஷான சம்பந்தா ஏகதேச சம்பந்தா. அந்த கட்டத்துக்கும் அந்த பாலனுக்கும் ஏகதேச சம்பந்தம் இருக்கு. அந்த கட்டத்தினுடைய ஏகதேசம் இருக்கு பாருங்க, ஒரு பகுதி, அது மட்டும்தான் அந்த குழந்தைக்கு ஆதாரமாக இருக்கு. கட்டத்தினுடைய ஏகதேசம் தான் அந்த குழந்தைக்கு ஆதாரமா. கட்டே பாலகா கட்டே இச்சா அஸ்தின்னு நான் சொல்றேன்னா, என்னுடைய இச்சைக்கு எங்க இருக்கு? என்னிடத்துல தான் இருக்கு. இச்சாவுக்கு அதிகரணம் எது? ஆத்மாதான். என் இச்சைக்கும் அந்த இது இருக்கு பாருங்க, அந்த பாய்க்கும் சம்பந்தமே இல்லையா? அங்கேயாவது குழந்தைக்கும் பாய்க்கும் சம்பந்தம் இருக்கு, ஏகதேச சம்பந்தமாக இருக்கு. எனக்கும் அந்த பாய்க்கும் ஏகதேச சம்பந்தம் கூட இல்லையா? அப்ப அந்த சப்தமிக்கு என்ன அர்த்தம்னா வைஷயிக சப்தமிக்க. அதாவது அந்த சப்தமி என்ன பண்றது, இச்சையில அந்த அந்த கட்டமானது விஷயமா இருக்குன்னு சொல்றது. அது வந்து வைஷயிக சப்தமி. ஒரு பிரயோகம் தான் பண்ண, கட்டே பாலகா இச்சாச்ச அஸ்தின்னா. ஆனா ஒரு சப்தமியே விஷய பேதத்தினால பாலனோட சேரும் பொழுது என்னவா சேர்றது? அது வந்து உபஸ்லேஷம்ன்ற அர்த்தத்துல சேர்றது. இச்சையோடு சேரும்பொழுது அதே சப்தமி விஷயம் விஷயத்வேன அன்வைக்கிறது. இதே மாதிரி இங்கேயும் வந்து கரவசான யோக விசர்ஜனியான சூத்திரத்துல ஒரு சப்தமியா இருந்தாலும் அது கரோட சேரும் பொழுது கரி பரேன பரன்ற அர்த்தத்துல சேரும். அவசானத்தை சேரும் பொழுது அவசானே ஸ்தானினி அப்படின்றதுல சேரும்பா, தப்பு இல்லப்பாங்க. கரவசானயோகோ இது ஏகாபி சப்தமி விஷய பேதாத்து भिद्यते. இது ஒரு பட்சம். द्वितीय पक्षे तो अभावस्य बुद्धिकृतम परत्वम बोध्यम. இந்த இரண்டாவது பட்சம் இருக்க ரொம்ப சுலபமா இருக்கா இல்லையா? வஸ்துதாக ஏன் இரண்டாவது பட்சத்துக்கு ராமர் நமக்கு டேஷ் டேஷ் நம்ம வாங்கிட்டு பழக்கமாயிடுச்சு. நமக்கு ராமர் பின்னாடி ஒண்ணும் இல்லையா, ஆனால என்ன எடுத்து ராமர் ரேப்பத்துக்கு விசர்க்கம் வந்தது. அந்த பின்னாடி ஒண்ணும் இல்லைன்றதுக்கு அவசானம்னு பேருன்னு இல்லையா? இந்த பட்சத்துல ஒரு தோஷம் ஏற்கனவே நான் சொன்னேன். ஒண்ணும் இல்லாததுக்கு வந்து நீங்க அவசானம்னா பின்னாடி இருக்கக்கூடிய ஏகப்பட்ட காலங்களுக்கு அவசானம் பேர் வரும். அதுக்கு என்ன சமாதானம் பண்ணும்? அப்ப வர்ண உச்சாரண சமனந்தரம் என்ன இருக்கோ அதை வாங்கிக்கணும். ரைட்டு. ஆனா அபாவத்தை போய் இந்த பரம் பூர்வம்லாம் இருக்கு பாருங்க, அது வந்து அபாவத்துக்கு வருமா? முதல்ல அபாவத்துக்கு வந்து பரம் பூர்வம்லாம் வராது. ஏன்னா நீங்க என்ன ராமருக்கு பின்னாடி அபாவம் இருக்கணும்னா அபாவம்ன்றது வந்து நீங்க வந்து வாங்கிக்க முடியாது. அது பரத்துல எப்படி இருக்கும் அது அப்படின்னு போது அப்ப சொல்றார் புத்திகிருத்தமான பரத்துவம். அதனாலதான் அந்த பட்சத்தை சேர்த்துக்காம முதல் பட்சத்துக்கு போனார். ஏன்னா நம்ம இந்த சப்தமிக்கு வந்து நம்ம வியாக்கரண சாஸ்திரத்துல பரசப்தமின்னு சொல்லுவோம். இக்கோ எனக்குன்னா அச்சி பாரு, அச்சி பின்ன பரத்துல இருக்கிறது பூர்வத்துல இருக்கலாம் யாருன்னா பாவ பதார்த்தங்களுக்கு தான் வரும். அபாவ பதார்த்தத்துக்கு அது இல்லைன்னு ஆயிடுச்சுன்னா அது முன்னாடி இருக்கு பின்னாடி இருக்குன்னு நீங்க சொல்ல முடியுமா? இல்லையா? இல்லைன்றது. அதனாலதான் என்ன பண்ணார், கஷ்டப்பட்டு என்ன பண்ணார், விரம்யத்தை அஸ்மின் நீதி விராமகான்னு இந்த பட்சம் சொல்லி காலத்துக்கு கொண்டு வந்து அதுவும் சரிப்பட்டு வராம சாமீபிக்கே அதிகரண 5வது க்ஷணத்தை கொண்டு வந்து அதனுடைய காலமா அதனுடைய ஆதேயமா இருக்கக்கூடிய ரேப பர்யந்தம் கொண்டு வந்து விட்டார். புரிஞ்சுதா? அதான் விரம்யத்தை அஸ்மின்னு அபாவம், அதனுடைய காலம், அது சமீபம், முன்னாடி 5வது க்ஷணம், அந்த இடத்துல இருக்கக்கூடியது. அதனால அந்த பரத்தம் ஒத்து வரணுன்றதுக்காக தான் முதல் பட்சம் கொண்டு வந்தார். அது ரைட்டு தான். கரவசான விசர்ஜனா போன்ற விதி சூத்திரங்கள் சம்யா வரும்போது ரைட்டு.
விதிசூத்திரங்களில் ப்ராப்ளம் வரவே என்ன பண்ணார், ரெண்டாவது பட்சத்தை அங்கீகாரம். ரெண்டாவது பட்சத்தில் வராதே பரத்தம் வராதுன்னு புத்திகிருத்தமான பரத்தம். அப்படிதான் நம்ம விவகாரம் பண்ணிட்டு இருக்கோம். ஏதோ ஒன்றும் இல்லாதது பக்கத்தில் இருக்கிற மாதிரி நினைச்சிட்டு இருக்கோம். அது சொல்றாரு பாருங்க. द्वितीय पक्षे तु अभावस्य बुद्धिकृतं परत्वं दोढ्याम्. சரியா? நாளைக்கு இல்லை, நாளைக்கு